All right, welcome to TKB Bench Live, episode number 37. இந்த எபிசோடில் என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. பட் பிஃபோர் தட், ஆதி சே ஹாய். ஹாய் கைஸ். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு சரியான ஆட்கள் நானுங்கன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்தாவே தெரியும். So on that note, we have brought in another person so that we can teach him about health and fitness. எங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. So yeah, how would you introduce yourself? Like, would you say you're health and fitness influencer? Health and fitness influencer பதிலா health and fitness content creatorனு சொல்லலாம். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தையே ரொம்ப அடிபட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். அவ்வளோதான் ப்ரோ. ஸோ ஹலோ சந்தோஷ், வெல்கம் டு தி பாட்காஸ்ட். தேங்க்யூ பூர்வேஷ். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கோம் இந்த பாட்காஸ்ட். ஆமாம், நடக்கவே இல்லை. நான் காலேஜ் முடிச்சுட்டு எப்போ சென்னையில் இருக்கணும் வருவேன். அப்போது வந்து உங்களுக்கு எதாவது பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போயிடுவேன். ஸோ அதனால் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்து. பட் ஆனால் ஃபைனலாக நான் சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். நான் இங்கே தான் இனிமேல். ஓகே. ஸோ தலை, அந்த நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப அடிபட்டு போச்சு. அது வை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கே அந்த டவுட், இன்ஃப்ளூயன்சர்னா வாட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் தட் யூ ஆர் டூயிங்? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு வந்து பார்த்ததுன்னா, ஐ எம் வெரி ரா அண்ட் ஆனஸ்ட் இன் எவ்ரி. என்ன கண்டென்ட் போட்டாலும் அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும்னு பார்ப்பேன். அண்ட் தெர் இஸ் நோ ட்விஸ்டிங் ஆர் எனி திங், லைக் யூ நாட் ட்ரைங் டு மேக் எனி திங் சவுண்ட் நைஸுங்கிற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நான். ஸோ எனி டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் தெர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன் கோயிங் ஆன். பேசிக்காக என்ன, இப்போ லைக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டூயிங் இட் இன் இங்கிலீஷ். நான் போடுற கண்டென்ட் சரிங்களா, நான் வந்து என்னென்னா, நம்மளுக்கு தான் தெரியுமே நம்ம தமிழில் பேச ஆரம்பிப்போன்னு நான் பேச ஆரம்பிச்சது. ஸோ தமிழில் பேச நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் தமிழில் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சுது. இப்போது வந்து பேசிக்காக எப்படி சொல்லணுன்னா, இப்போ சில ஃபிட்னஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸு அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவல் நாலேஜ் இல்லாததுக்கு காரணமே, நாலேஜ் கற்றுக்கணும்னு தெரிஞ்சாலும் அந்த நாலேஜ் புரிய முடியாது. அது ஒரு கஷ்டமான விஷயம். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி சிம்பிளாக சொல்லி கொடுக்கறலங்கிறது தான் என்னால் இன்ஃப்ளூயன்ஸே க்ரியேட் பண்ண முடியுது. இப்போ ஒரு வீடியோ போட்டேன்னா அது ஒரு 5 லட்சம் வியூ போகுதுன்னா, ஏன்னா எவன் கேட்டாலும் அது புரியும். அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் நான் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தேன். அதை இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன் நான். ஸோ லெட்ஸ் சே யூ வாண்ட் டு லைக், நீங்கள் வந்து ஒரே நிமிஷம் சரி திரும்பி கூட உட்காந்து ஏன் ஒரு மாதிரி தலையை அந்த பக்கம். ஸோ ஏன்னா நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்க, கேமராலாம் பார்க்கணும் அவசியமே இல்லை. நம்ம பேசுறது தான் இது ஒரு ஆடியோ பாட்காஸ்ட், நம்ம பேசுறது தான் முக்கியம். ஸோ நான் எனக்கு what I understand is நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் ரிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி தான் you would say, as Tamil people know the terms and ideologies, you have considered that as an influence. ஆமாம், எக்ஸாக்ட்லி. லைக் நான் அந்த டேர்ம்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையை ஒரு 3 வார்த்தை தமிழ் வார்த்தையாக மாற்றுவேன். அவ்வளோதான் ப்ரோ. பேசிக்காக அது ரொம்ப சிம்பிளாக மாற்றுவேன். எந்த மாதிரி தலை? இப்போ இந்த மசில் கண்ட்ராக்ஷன் அப்படி இப்படின்றலாம் யூஸ் பண்ணுறதா மசிலை முறுக்கிறது, இல்லைனா உடம்பு முறுக்கிறது அப்படின்னு ஆஸ் சிம்பிள் அஸ் செட். லைக் அதே அப்படியே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக இங்கிலீஷில் சயின்டிஃபிக்கலி பார்க்கும் போது அதை இன்னும் எவ்வளோ சிம்பிளாக ஆக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ஆகும். அவ்வளோதான். அது ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படி தான் சொல்ல முடியும். I also think that goes to show how will you also understand itல. ஏன்னா ஒழுங்கா தெரிஞ்சாதான் நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆமாம், இல்லாட்டி you'll have to rely on the placeholders for meaning because you don't know the meaning. அதான் right. லைக் இது ஒரு நல்ல ரிச்சர்ட் ஃபைன்மன் கோட் கூட இருக்கு. இஃப் யூ கான்ட் டீச் சம்திங் டு a 5th grader, I mean you only don't understand it fully. ஓகே, இட்ஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணதில் பெரிய சயின்ஸ் தெரிஞ்சவனுங்கெல்லாம் வந்து என் மண்டையை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் உங்களுக்கு புரியும், நான் பேசுனா சயின்ஸ் பேசிட்டு போவேன் நான். பட் ஆனால் ஆடியன்ஸ்க்குன்னு போய் பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி தானே பேசணும். அவ்வளோதான். லைக் ஏதோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போவான், நம்ம பண்ணுறதை பண்ணுவோம். Like, is there anything particular, like நிறைய criticism, நீ இதை எப்படி சொல்லக்கூடாது, அது ஆக்சுவலி இது எப்படி தான்? ஆமாம் ப்ரோ, வரதான் வரும். நான் இப்போ என்னோட எந்த வீடியோ போட்டாலும் சரி, ஈவன் இஃப் ஐ எம் ஆஃபரிங் மை ஒப்பீனியன்னா, இது வரைக்கும் யாரையுமே வந்து நான் புட் டவுன் பண்ணுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நான் எவன் எப்படி பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டோம். நான் சொல்கிறத நான் சொல்கிறேன். லைக் அவங்க ஒரு வழியில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் ஒரு வழியில் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ரீசன் இருக்குது.
எவனையும் தப்பாக பேசிடக்கூடாது, நான் பண்ணுறது கரெக்டுன்னு நான் என் பிலீஃப் இருக்குது, நான் அதனால் பண்ணிட்டு போகிறேன். சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணுறதே மற்றவங்களுக்கு பிடிக்காது. என்னை வந்து எனக்கு நான் அது என்ன சொல்கிறது, இப்போ கூட வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வேஷ்கிட்ட வந்து ஒரு இது காமிச்சிட்டு இருந்தேன், ஒரு ஹேட் கமெண்ட்டு, போய் செத்துருடா அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கான். டேய் நான் என்னடா பண்ணிட்டேன்னா ஜிம் போறது சாவறதுக்கா? ஆமாம் அதான். ஸோ அதனால் லைக் அது என்ன சொல்கிறது, நான் சும்மா ஏதோ 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதுலேருந்தே ஹேட் கமெண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன், கெட்ட கெட்ட வார்த்தையிலலாம் திட்டி. ஸோ அது நான் வந்து முதல்ல சும்மா பார்த்து, சரி என்ன நம்ம தான் இவ்வளோ வருஷமாக யூடியூபர்ஸ் பார்த்துட்ருக்கோமே, ஹவு டு தே ஹேண்டில் ஹேட்டுன்ட்டெல்லாம் வீடியோ பார்த்துருவோம், ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு அவனுங்க அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. பட் ஆனால் இந்த அவனுங்க சைடுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம வேணால் அப்படி சொல்லுவோம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில், ஜஸ்ட் இக்னோர் இட் ப்ரோ, அவ்வளோதான், எனக்கு வியூஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஆனால் உள்ளே அடிக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். டெய்லியும் எவனாவது ஒருத்தவன் வந்து சீண்டுவான். அதுக்கப்புறம் தான் அந்த விஜய் சொன்னார், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்ட்டும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்ட்டும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்ட்டு இருக்கும்ன்ட்டு. அதையே சொல்லிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் போகிறேன், அவ்வளோதான். அதான்டா ரியல் க்ரோத் மெட்ரிக். நமக்கும் ஒரு நாள் ஹேட் கமெண்ட்ஸ் வரும். அது எனக்கு புரியல, எதுக்கு உங்களை ஹேட் பண்ணணும்? எனக்கு நீங்க சொல்ற கருத்துல அப்படி என்ன சொல்லிட போறீங்க நீங்க சாவணும்னு லெவலுக்கு? அதான் லைக் ப்ரோ, நம்ம இந்த சொல்லுவாங்களா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ கொஞ்சம் உருப்படியாக நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பித்தாலே எவனோ ஒருத்தவனுக்கு காண்டேறும் அப்படின்ட்டு, அவ்வளோதான் ப்ரோ. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. நான் சத்தியமாக வந்து எவன் ஏதோ நல்லா பண்ணுறானாலும், டே இவன் எப்படி நல்லா பண்ணுறான், இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதா அப்படின்லாம் எனக்கு சத்தியமாக இருந்ததில்லை இது வரைக்கும். மேபி ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது இருந்திருக்கும், மேபி 6th 7th படிக்கும் போது. பட் ஆனால் ஒரு மெச்சாரிட்டின்னு வந்ததுக்கப்புறம் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. பட் ஆனால் இன்னமும் நிறைய பேர் மூளையில் வளராமல் வெறும் உடம்புல மட்டும் வளர்ந்துட்டு பண்ணுறவனுங்க இருக்கானுங்க. லைக் யூ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஜெலசி. அவங்க இருக்கிற ஜெலசியில் நீங்கள் செத்து போயிடும்னு நினைக்கிறாங்க. ஐ வுடன்ட் ஈவன் சி ஜெலசி இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். அது ஏதோ இருந்துட்டு போகுது. சும்மா மேபி சம் பீப்புள் கெட் த ஃபன் அவுட் ஆஃப் மேக்கிங் லைக் யூனோ கிவிங் சம் ஹேட். சரி இவனை எதாவது சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு மேபி நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்க இருக்கானுங்க. என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிறவங்க அவன் எதுவும் என்னால் செய்ய முடியாது. ஜெலசிங்கிறது எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ யாருமே ஜெலசின்னு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு மேலே ஒரு விஷயம் ஆசை இருக்கும். இன்னொன்று ஒருத்தவனுக்கு அது கிடச்சதுன்னா நம்மளுக்கு கிடச்சா இன்னும் நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் சும்மா ஒருத்தவனை வந்து கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு ஒரு சிரிப்பு கொண்டு வரலான்ங்கிறது அந்த மென்டாலிட்டி எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்படிதான் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் இன்செக்யூரிட்டி நினைக்கிறேன். அவன் வந்து இன்செக்யூரோட லைக் யார் எது ட்ரை பண்ணாலும் இட்ஸ் டெண்டன்சி டு மேக் ஃபன். லைக் அது வந்து லைக் நாமளே இப்போ நடுவில் இந்த ஆரம்பத்தில் நவ் டிக்டாக் இஸ் மெயின் ஸ்ட்ரீம்ல, டிக்டாக் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடி எவனாவது இந்த மியூசிக்லி ஹவர்ஸ் கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஆமா நானே பார்த்து சிரிப்பேன் பண்றீங்க. இப்போ நீங்க லிப்சிங் கண்டிப்பா பண்ணணுமா? இப்போ வந்து ரைட். ஸோ ஐ மீன் லைக் அது வந்து success ஆனதுக்கு அப்புறம் it's easy to get behind and be like this is the formula you replicate it. But for people who just want to do it because they want to do it, எந்த அஜெண்டாவும் இல்லாம சம்பாதிக்க வேண்டாம், ஃபேமஸ் ஆக வேண்டாம், இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்ல போனோன்னா எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. லைக் நிறைய லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அதனால நான் வந்து வியூஸ் போடணுங்கிறதுக்காக நான் சத்தியமாக போட ஆரம்பிக்கல. நான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் என் பேஷன், இப்போ வரைக்கும் இதான் என் பேஷன், அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து லைக் ஆனால் இதனாலே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வருது நான் இப்போ போடுறதுனால. பட் அதுக்குன்னு நான் போடாமல் போகணுமா? ஏன்னா எனக்கு தெரியும் இதில் தான் என் பேஷன் இருக்குது, அதனால தான் பண்ணவே ஆரம்பித்தேன். இதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் வருதா அப்படி வருதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போட்டிருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் இதே கரியராகவும் மாற்றிட்டேன் இப்போ நான். ஸோ அவ்வளோதான். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் தட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி? ஏன்னா எஸ்பெஷலி நமக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு பிடிச்சது பண்றது when it becomes stress and anxiety, it's very hard to அது டினையல்ல இருப்போம், நம்ப முடியாது. லைக் இட் ஹேப் லைக் many people like I mean நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் சின்ன வயசுல இட் ஸ்டார்ட் வித் லைக் யூ நோ பைரேட்டிங் ஃபோட்டோஷாப். இப்போ திடீர்னு பார்த்தா நாங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், என்ன சொல்ற டிராயிங், எனக்கு இந்த பாஷைலாம் சுத்தமா புரியாது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா ஜாலியா யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் நாம, ஏன்டா இப்படி why are we putting ourselves through shit, are we actually enjoying it? ஏன்னா விட்டுருந்தா I think if we went on our own pace we would have done it better. But because அதுக்கு ஒரு framework போட்டு we're chasing behind things as opposed to just doing it because you like it. The stress and anxiety, how do you handle that? How do I handle like, stress and anxiety? நான் இப்போ வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ஹேண்டில் பண்ணுறதுனா ஐ எம் நோ வே பர்ஃபெக்ட் இன் இட். ஏன்னா
வந்து லைக் ஈவன் லைக் 3 இயர்ஸ் பேக் நான் வந்து வெரி வெரி கேர்ஃப்ரீயாக இருப்பேன். லைக் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வேறு, என்ன நடக்க போகுதுன்னு கூட யோசிக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு போவேன். பட் ஆனால் எப்போ வந்து நம்மளே நமக்காக ஒன்று பண்ணணும், அதுக்கப்புறம் லைக் சர்டன் ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், அப்படி இப்படின்னு ஐ ஃபேஸ்ட் அ லாட் இன் த பாஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ அதனால் அது என்ன சொல்கிறது, இந்த ப்ரெஷர் இஸ் ப்ரிவிலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படி இப்படின்னு. சரி, வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகலாம். பட் ஆனால் அந்த வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு ப்ராசஸ்ஸு அதுவே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர். ஸோ அதனால் எனக்கு அதுதான் வந்து பயங்கர ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ லைக் when you try to make something of yourself, it demands a lot from you. ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ நெவர் பாட்டில் அப் மை எமோஷன்ஸ். நான் எதாவது ஒன்று ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து அதை யாருக்கிட்டேயாவது சொல்லிடணும்னு பார்ப்பேன் நான். ஏன்னா அதை அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, இந்த மண்டையில் இருக்கிற வெயிட்டை தூக்கி வைக்கிற மாதிரி பேசிக்காக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இட்ஸ் நோ வே கோயிங் டு சால்வ் யுவர் சொல்யூஷன், பட் ஆனால் மேபி தட் அதர் பர்சன் கேன் ஹெல்ப் யூ த்ரூ இட்டுங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி. நான்லாம் வந்து 3 நாள் லைக் கண்டினியூஸ்லி ஃபார் 3 days ஐவ் கான் வித்வுட் ஸ்லீப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை ஆங்ஸைட்டி இஷ்யூஸ். அந்த மாதிரி இருக்கும் போது பட் லைக் ஐவ் டோல்ட் பீப்புள் தட் ஐ கோ த்ரூ தட் ஐ ஹவ் நாட் ஸ்லெப்ட் ஃபார் 3 days. எக்ஸாக்ட்லி, ஆமாம். ஸோ அதனால் பீப்புளுக்கு தெரியும் நான் என்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன்னா அந்த 3 நாள் பதிலாக மேபி 5 நாள் கூட போயிருக்கலாம். ஸோ அதனால் ஓப்பனிங் அப் டு பீப்புள், யூ ஸ்டார்ட் தேர். அதுக்கப்புறம் வந்து யூ ஃபிகர் திங்ஸ் அவுட் பை யுவர் செல்ஃப்னு சொல்லுவேன் நான். அவ்வளோதான். பிகாஸ் ஐ ஹேவன்ட் ஃபிகர்ட் அவுட் ஹவு டு டீல் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இட்ஸ் எவ்ரிடே திங் ஃபார் மீ. Yeah, I also actually I agree. Like I think your friends and people around you are so much better than going to a mental health expert. Because mental health expert is not even a real thing. I don't think it's an industry that exists till date. அப்படி என்ன பெருசாக தெரிஞ்சிடும் உனக்கு, 200 வருஷமா நான் கண்டுபிடிக்காத உனக்கு என்ன. பட் அதை விட at some point it's going to hit you that they're being paid to listen, and there's a formula that there's a formula that they're looking at me through. Like அவங்களே வந்து ஒரு பயஸோட தான் என்ன பார்க்குறாங்க. And humans don't fit into biases. So they're going to forcefully fit you into something so that they can categorize you and treat you. But உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ கன்சர்ன்லாம் இல்லை. சொல்கிறத கேட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்ச 4-5 பெர்ஸ்பெக்டிவ் 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதில் யூ கேன் சூஸ் சம்திங் ஆர் யூ அட்லீஸ்ட் கொட்டுறதுக்கு பாரம் கொட்டிட்டு போயிடலாம். பட் தென் ஐ திங்க் இன் த லாங் ரன் ஐ திங்க் தட்ஸ் அண்ட் யூ வில் லேர்ன் ஹவு டு ஹெல்ப் யுவர் செல்ஃப் through that. I think every time you tell somebody, you give yourself a little bit extra time to figure out how to help yourself. But the anxiety could, I'm pretty sure it's like one thought away, one particular philosophy or one particular ideology away from a peaceful life. But anxiety or any phobia is just rationality away from not feeling. And the rationality, how to make it for your perspective. Like எனக்கு personally, like for example, like let's say stage, I was very anxious about like being in front of people, and there was many instances where I had no other choice. And if I had no other choice and I still have to get in front of the stage, one thing I did is, Siri, what is the worst that can actually happen? Like, naliki Surya udikada, I can make a fool of myself. Yeah, it's like asking out a girl. Yeah, it's like asking out what's the worst can happen. What's the worst thing? Rejection? Other than that, what? Yeah, other than that, what? சொல்லுங்க friends, சரியா like you break it apart. Like there's this like Watchmen பார்த்திருக்கேன். அதில் Watchmen படம் செம்மையாக இருக்கும். படம் இட்ஸ் ஆலன் மூரோட புக்கு வந்து காமிக் புக், இட்ஸ் மூவி செம்மையாக இருக்கும். ஸோ அதில் வந்து டாக்டர் மேன்ஹாட்டன் அது கீழே இருப்பார், போய் பார்த்துட்டு போகலாம், போகிற வழியில கூட பார்த்துட்டு போகலாம். அது இல்லை வாட்ச்மேன் படம். ஸோ அதில் வந்து டாக்டர் மேன்ஹாட்டனோட ஹோல் கான்செப்ட் இஸ் he wants to understand shit. Okay. And how he understands shit is he has this philosophy that you break it apart and you understand each part, and then you understand the sum. So if you want to understand people, you can't just sit and learn about people. You sit and you talk to everything, single aspect that makes a person a person. And then after you understand everything, then you can understand humanity as a whole. நீ உட்காந்து வெறும் ஹியூமனிட்டி பற்றி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடியாது. ஸோ ஃபார் யூ வில் ஹேவ் ஹிஸ்டரி தான். இந்த காலத்தில் இது நடந்துச்சு, ஏன்னா இது நடந்துச்சு, நீ நினச்சிக்க வேண்டியது. அது உண்மை. அண்ட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைக் ஒரு ஹியூமன்னா வானத்தை பார்த்தா ஹவு தே ஃபீல், மரத்தை பார்த்தா ஹவு தே ஃபீல், அதெல்லாமே தெரிஞ்சாலும் ஒரு சீனரி பார்த்தா ஹவு தே ஃபீல்னு தெரியும். Or if you want to know like a simple thing of you want to understand how a tree works, you need to understand every single aspect of the tree to understand the tree. அதே மாதிரி if you want to understand yourself, you understand every single aspect of yourself.
அந்த டைம் கொடுக்கறது you will get by telling your friends. Fair enough, yeah. I think like with, and especially with mental health experts நீ சொன்னல, I think mental health experts is very important for people who don't have friends. உனக்கு போய் அந்த therapist But don't you think it's everybody cannot have friends if they have mental health experts? Making friends is இல்ல I'm not saying they're a replacement. இப்போ They வந்து இல்ல I'm not saying they like நான் என்ன சொல்றேன்னா I don't think it's a good way to view like someone like a therapist is not a replacement to friends. இப்போ உனக்கு you're in a situation where you don't have anyone to share ன்னு வெச்சுக்கோங்க. அப்போ I think it's reasonable to definitely also go. not everyone has like real friends. இல்ல real friends இருந்தாலும் சில பேர் வந்து வெத்து பசங்க தான் like actually something of value. உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் அவன் மேபி ப்ரொவைட் பண்ண மாட்டான். டேய் இவ்வளோ தானடா இதை பார்த்துட்டு போன்னு சொல்கிறத விட என்ன பிரச்சனைன்னு உட்காந்து கேட்டு அதுக்கு சொல்யூஷன் அட்லீஸ்ட் ஆஃபர் பண்ணுறவன் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான். அதே மாதிரி அட் த சேம் டைம் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த மென்டல் ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் லைக் ஜென்யூன் பீப்புள் இருக்காங்க, நாட் ஸோ ஜென்யூன் பீப்புள் இருக்காங்க. இப்போ இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் கூட தான் ஒரு நாள் 5 கிலோ குறைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தெரியுறானுங்க. நான் இதில் இருக்கிறதுனால தெரியும், நான் அவனை பார்த்து சிரிச்சுட்டு போவேன். அதை நம்புறவங்களே என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ப வைக்கிறது தான் அவனோட வேலையே. சேம் திங் அப்ளைஸ் டு எவ்ரி அதர் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதனால நான் லிட்டரலாக வந்து நான் ஸ்கூல் ஒன்று தான் படித்தேன். அப்போ நான் எனக்கு தெரபிஸ்ட் இருந்தாங்க, நான் 11th grade போனேன். நான் ஐ வுட் சே தட் ஷீ ரியலி டிட் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி. பட் அட் சேம் டைம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருந்தானுங்க. நான் தெரபிஸ்ட் கிட்ட மட்டும் உட்காந்து என் பிரச்சனையை சொல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டால் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒரு தெரபிஸ்ட், ஒரு நல்ல தெரபிஸ்டால் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண முடியும். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. Yeah, I agree. Like even when I went to therapy, I specifically only went because there wasn't anyone else I could talk about the things that were going through. I was in ஒரு இக்கட்டான நிலைமையில போனேன், இதை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, then அப்படி நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, so that time it was like ஒரு safe, ஒரு anonymous person மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிட்டேன், right? Who's not completely என்ன சொல்றது, கண்டிப்பா insane. You know that like they can't say anything to youங்கிற மாதிரி என்ன வேணுமோ சொல்லிட்டு போலாம். I felt in control. ஆமா, you are in control. ஒரு 2-3 விஷயம் எல்லாமே சொல்லலாம் ஒருத்தவங்க கிட்ட. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க அப்படி இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 2 விஷயங்கள் அவங்ககிட்டே சொல்ல முடியாது. அந்த விஷயத்த அதான் அந்த விஷயத்த தெரபிஸ்ட் கிட்ட சொல்லலாம். அங்கே ஒரு தெரபிஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் இல்லைனாலும் சரி, தெரபிஸ்ட் வந்து அந்த வகையில் ஹெல்ப்ஃபுல் தான். ஆமாம், that I think that's where I think. Yeah, but எனக்கு எப்படின்னா I don't see that as very like clean. Like it's a bit toxic. Like I agree. Like for example, because you have that luxury in your life, you will get complacent and you won't find such friends. நீ சொன்னல learn to help yourself. அது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப. You gone to therapy though? Yeah, I have. I've gone to therapy. I've known a lot of therapists. A lot of my friends are therapists. And adunale I realized this industry. இவனுங்களா காப்பாத்துறாங்க அப்படினு. No, different levels. Like we work with mental health group also. சரி. So அவங்கள சொல்லலப்பா, அவங்க தான் சொல்றேன். Like everybody கலாய்ச்சிட்டு இருக்கல, அவங்க கலாய்க்கல நான். அவங்கள கலாய்க்கல. But what I'm trying to say is even like Banyan also, they don't believe they help. I think that makes sense. They are there to learn, and in that process if you can help yourself, good for you. Yeah, I think even a therapist should be like that. That's why they call it rehabilitation. They don't call it like உங்களை வந்து we will try to understand you and we will see what we நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். But all therapy is like you have to be fixed. Oh yeah, அது டாக்ஸிக். ஆமா, but what are you fixing? Correct. And second thing is, as you have somebody like this to talk to, you wouldn't go in search of people in your real life day-to-day place to go search for people. அது drug மாதிரி தானே. Second drug, easy way out. And it's a paid easy way out. That's more toxic. And because it's a paid easy way out, they can't actually teach you how to help yourself. துட்டு வரதுல. See, your industry. எப்படி ஆஷ்ரம் கட்டுறது? See, your industry is very different because even if you teach me how to be fit, I will still need to get back to you to keep me on track. Yeah, and that's true. Yours is thousands of years are tried and tested science, which is like physicality and anatomy, biology, and thousands of years have been tried and tested. 200 years தான் இருக்கு இந்த industry. So last like what 60 years then it's got like the traction that it has, and like very good sound minds working on it. அது தெரியல, it's got minds working on it. நீ அங்கே வரியா? It's got minds working on it, and that is very scary. And especially when they're trying to tackle something so complex as the brain, but so simple. They're like, இது பண்ணா போதுங்க, உட்காந்து 4 மணி நேரம் இவருக்கு காசு 6 மணி நேரம் காசு கொடுத்து பேசுங்க, சரியா போயிடும்.
I can't trust that. I'm 200 not years saying of it won't data. work, but yeah. I mean, see again, I think it we have, depends. I think also on the person. இப்போ நீ சொன்னல, I don't think it depends on the person. I don't think the therapist matters. இல்ல I think no. I think a good therapist will try to, like, I think I am very lucky to have a good therapist. சொல்றேன். What is a good therapist? No, என்னோட opinion, like நீ சொன்ன all the things that you meant, all these red flags where I wanted to keep coming back to them, but I think there was a point where I realized that and I told that to themselves. நான் உங்ககிட்ட ஏன் வரேன்னா, நான் I didn't need my friends anymore. நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தோண மாட்டேங்கி. And then she actually said, maybe don't book the next week session and try telling this to your friends. And I think that was a really big eye opener for me. Yeah. And within a couple of months, I think those were one of the last few sessions I had with her. That was very, நீ சொன்னல, that was, I don't know, maybe rookie mistake. She's a new therapist. இப்போ கரியர் ஆரம்பிச்சாங்க கேள்விப்பட்டேன். முடிச்சிட்டியா? But yeah, I think like a lot of psychological issues are very self-help treatable. Like I think all psychological issues are very, very, very self-help treatable. Like no matter how scary it sounds, I think it's quite manageable if you just learn how. And the entire industry is very, very, very much profiting off our fear and like நம்மளோட அறியாமை. கண்டிப்பா ஒரு வேவ் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்றது is not completely incorrect, because it's definitely become trendy to talk about mental health. Yeah. I'm glad we're talking about it. Yeah. But it's also become trendy where it's like கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி டாக்ஸிக் கேசஸ் இருக்காங்க. என்ன சொல்றது, 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க டிப்ரெஷன் போய்டும். ஆமா. It's like இல்ல அதை விட I feel like நம்ம எதை பத்தி பேசினாலும் சரி, there is obviously like a downside and upside to it. இந்த ஏன் வந்து இப்போ மென்டல் ஹெல்த் I personally feel பயங்கர ட்ரெண்டில் இருக்குன்னா, because it was never talked about. Everything was shunned. இப்போயே வந்து லைக் ஒரு லைக் even a few years back if I had gone and told my parents that எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, நான் I'm going to go see a therapist, then probably they would have been like, டே என்னடா லூசாட்டம் பேசுகிறா அப்படின்ட்டு. I still have friends where like அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரபிஸ்ட் பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது. not even bringing therapists or psychologists or whatever into this conversation. சும்மா அவங்களுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னு போய் பேசினாலே லூசாட்டம் பேசாதேன்னு they get shunned away. So this is very, very prevalent in சொல்லுவேன் நான். It's happening everywhere, even though times எல்லாம் இவ்வளோ மாறிடுச்சு. இது ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருந்தாலும் இப்படி தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேர். சொன்னால் இதை பேச we feel like a lot of majority of the people feel like it's a vocal minority. I still think so. I wouldn't say the world is adjusted to mental health issues. Yeah. But I think the reason vocal minority, the easy thing is minority நீ டார்கெட் பண்ணலாம். ஏன்னா minority டார்கெட்டபிள் ஆடியன்ஸ். இப்போ எல்லாரும் இதை பத்தி பேசினா நீ யாரை போய் டார்கெட் பண்ணுவ? Yeah, it's like அது என்ன சொல்றது, everyone's expecting a positive outcome out of this. And like that positive or negative varies on different people's perspective. But it's the same, I wouldn't say it's the same thing, but it's pretty similar to LGBTQ. கண்டிப்பா. No one like it was getting shunned and now people are being forced to accept it, and it's a good thing actually. சும்மா போயிட்டு நீ பாட்டுக்கு மேலே குச்சிட்டே இருக்க முடியாது. But அதான் like I'm just comparing it because the reason they spoke about it, so that's a good outcome. இப்போ வந்திருக்கு good outcome is there because of the reason they started speaking about it. And the wave feels very similar. Yeah. And I think அதுல என்ன ஆச்சுன்னா it became normal, at least in like many few circles at least, like என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைசிங்காவே இல்லாத மாதிரி அது ஆயிடுச்சு. ஆனா இது வந்து எங்க எப்படி போகும் I don't know, because people who are very against it are now not necessarily for it, but they've come to acceptance of it. That's a good thing. That's a great thing. இல்ல mental health பத்தி என்ன சொல்ல வந்தேன்னா, there is இப்போ like you said, there is an agenda of people wanting to make money off it at the end of the day. இப்போ if someone's gay, how can you make money off them? You can. You sell rainbow shit to them. The same shit but rainbow. BMW USA, BMW Dubai. Yeah, Saudi Arabia. But yeah, you sell the same shit in rainbow, they'll buy it. Less money to be made. The money to be made and everything. Just மண்டை கொஞ்சம் யோசிச்சா போதும். யாரும் ஏமாத்துறதுக்கு ஆள் இருந்தா கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஏமாறதுக்கு ஆள் இருந்தா ஏமாத்துறதுக்கு சதுரங்க வேட்டதான். சதுரங்க வேட்டை தான் எல்லா இடத்துலயுமே. Dude, I was speaking to one of my friends, okay, and I was like, in a college there's so the hostelers can't go out, okay. சரி. the hostel ல அந்த ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அங்க வந்து எப்பதான் சானிட்டரி பேட்ஸ் கிடைக்கும். and கிடைச்சாலும் very very low quality. என்ன சொல்றது, நான் வந்து I'll get the nice sanitary pads, sell it like a 30% markup, and at a given day 100 people will be on their periods. Yeah.
So stonks தான். அவ்வளோ பேர் இருக்காங்களா உங்க காலேஜ்ல? Hey, my college doubled in size last year. It doubled again. Okay. So I think last year total college size 7,000. Intake was 7,500. And in the வருஷம் மறுபடியும் I think they're talking about 7,000ish. 7,000 to 10,000. இருப்பாங்கடா 100 பேர் இருப்பாங்கடா. So just sort of the mathematics. Yeah, makes sense. So நான் 100 பேர்ட்ட என்ன சொல்றது 430 ரூபா அப்படின்னு songs. So நான் சொன்னேன். And then they came to me and they're like, dude, I don't think you should be selling pads. I'm like, yeah. I thought they were talking about the college management. இல்ல என் ஃப்ரெண்ட் தான் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். நான் நிக்க ஆரம்பிக்கல இன்னும். ஆனா இப்ப சொல்லிட்டியே பாட்காஸ்ட்ல. சரி இல்ல ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஆரம்பிச்சு. ஆமா இல்லனா முடிஞ்சுதல. ஆமா. Continue. Yeah, so then I was so then they came and they're like, "Macha, you can't sell this." I'm like, "Why?" And I genuinely thought it was about like the capitalism or like why you profiting off something like this. They're like, அது இல்லையா? they're like, "You don't have a vagina." Yeah, and I'm like, "What do you mean?" No. She's like, "I would have understood." Oh, if she. Yeah. She was the but problem. like they identify as they. So I respect that. So they, okay. So on the they were like, "You can't do this," and then they also said. No, they didn't say that first. They said I would understand if like someone who was like, who wasn't part of the community said this. I can't believe you're saying this. Not an outrage, right? It was a civil conversation, right? And then I was like, what do you mean? Are you okay if like I pointed to one of my friends? If she says it is okay. I'm like, she's like, yeah. I'm like, huh? But what if she is a he? அது கூட வரல. நான் வந்து friend come here. So it's okay if she makes money, right? 50% நீ இன்வெஸ்ட் பண்ணு 50% நான் இன்வெஸ்ட் பண்றேன் and then he'll make money and then she's like then it's fine. அது போதுமா? Yeah, I was like wow. Wait, at what percentage is not okay? What if you're making 70 and எனக்கு she's making உண்மையிலே 30? புரியல. Okay, then I just told her You should have made more hypotheses. You should have like 60-40 okay va? I just want to make a point and like get it done with. Okay, it's a very pointless conversation. I'm a feminist and a capitalist. I just want people to make money. I am also people. அவ்வளவுதான் friends. But yeah, it was interesting to see like that a toxic part of the LGBTQ community is definitely the double standards we set. But that is absolutely insane. It is truly insane. I was like, I was thinking about it all. I'm like, wow, how did they even like? They didn't have a sound argument. They were just like, you don't have a vagina, you can't. If you bleed it, you can sell it. I'm like, So isn't this gatekeeping? Wait, no, gatekeeping கூட விடு. Like no. PNG is owned by women. இல்ல they are not saying of who அவங்க வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ணலடா. விக்கிறவங்க வந்து இப்படி இருக்கணுமாப்பா. அதான்டா like let's say that they buys pads. Okay. Possibly PNG pads, right? That's most likely PNG pads. But isn't that supporting isn't PNG owned by a man? Is PNG owned by a man? It used to be owned by a man. Now what? I'm not sure. Someone else bought it. No, it's still owned by Noel Pitzel. Yeah. So Nelson Pitzel. Whatever. Why not? That man. So now you're supporting a man selling pads. Dude, I can't speak for them. I don't know. எனக்கு அவங்க லாஜிக் புரியல to argue with you. புரியுதா? But it's just an interesting conversation. Is it? No, because of the whole rainbow. That is interesting, but so it's illogical. The rainbow economics is interesting தான் சொல்ல வரேன். வேற எதுவும் இல்ல. Yeah, the rainbow economics வேற மாதிரி. அந்த flag வந்து some like they found out it was made in some sweatshop. American Pride they used பண்ண flag. Okay. They found out it made some sweatshop and they decided to burn it in groups are there. What happened to climate change? What is the point of buying a flag and burning it? What is the point? Oh, they did like they bought it to burn it. No. They already had it and they were like use பண்ண கூடாது burn பண்ணோம். But now you wasted the childhood கொஞ்ச நஞ்சம். the child you work பண்ண கொஞ்ச நஞ்சம் யூஸும் போயிடுச்சு. What is the point? இந்த மாதிரி ஃபிட்னஸ்லாம் இருக்குடா, ஃபிட்னஸ் எகனாமிக்ஸ். இந்த க்ளவுஸ் விக்கிறது, பேண்ட் விக்கிறது, அந்த மாதிரியான பண்ணி சுத்திட்டு இருக்காங்களா? அந்த க்ளவுஸ் விக்கிறது, பேண்ட் விக்கிறதெல்லாம் பிராண்ட் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. I don't know. Is there anything stupid that's been sold? Anything stupid that's been sold? Expensive water bottles, water minerals. Definitely. I mean, there are a lot of adana சொல்ற unnecessary supplements அப்படினெல்லாம் இருக்கு. Yeah, like there is a very very common supplement. நான் அந்த mass gainer அப்படினு ஒன்னு இருக்கு. அந்த empty calories தானே? Empty calories. Yeah, like everyone knows it's empty calories, but there are a lot like everyone knows it's empty calories, but at the same time வந்து நிறைய பேர் அது தேவைன்னு புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா because money can be made out of it. நிறைய பேர் எனக்கு உடம்பே போட மாட்டேங்குது. ப்ரோ நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் போடுமா உடம்பு உங்களுக்கு?
இல்ல தல. இல்ல உங்களை மாதிரி பசங்களுக்காக மாஸ் கெய்னர் சொல்லிட்டு தெரியும். தெரிவானுங்க. அதான் அந்த மாஸ் கெய்னர் வந்து நிறைய பேர் இஃப் யூ ஹேட் மேபி இன்ட்ரெஸ்ட் இன் புட்டிங் ஆன் வெயிட் ஐ எம் டெஃபினெட்லி ஷுர் ஏதோ ஒருத்தன் வந்து they would have like you know made you like you know he would have convinced you to get it. No, I have no interest, but enough people have tried convincing me. இல்லாமலேயே Yeah, I have இல்ல no நான் interest. அதான் சொல்றேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னென்ன Yeah, என்ன பண்ணி யூஸ் பண்ணிருப்பேன் definitely. Yeah, எக்ஸாக்ட்டா 100%. இந்த மாதிரி எத்தனையோ ஏன் நான் வந்து ஐ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபேட் லாஸ் என்னோட கண்டென்ட். ஏன்னா வந்து லைக் thousands of people are requested me bro weight gainக்கு சொல்லுங்க அதிகமா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லுவான் நானு. இது என்ன எவ்வளவு கஷ்டம், போய் காளான் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். ஆமா எக்ஸாக்ட்லி. பட் ஆனா வந்து லைக் நாட் many people say that. மாஸ் கெய்னர் எடு இன்னும் ஒரு 4000 ரூபா 5000 ரூபா பார்க்கலாமா ஒரு டப்ல இருந்து. It's more expensive than whey if I'm not wrong. Wait, what? இல்ல ஒருத்தன் வித்து கொடுத்தானா அதுக்கு 2000 ரூபா கமிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து என்னத்தல சொல்றீங்க? ப்ராடக்ட் வந்து 6000 ரூபாய்க்கு விற்கிறானா அதில் 2500 ரூபா இல்லை 2000 ரூபா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும். இதே 10 பேர் வந்து எனக்கு வெயிட் போடணும் அப்படின்னு வரானுங்கன்னா எவ்வளோ பார்ப்பான் அவன்? ஒரு 10000 ரூபா பார்த்துருவானா? இவ்வளோதான் ப்ரோ கான்செப்ட். இந்த மாஸ் கெய்னருங்கிறது வெரி ப்ரெவலண்ட்டாக ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நான் அதை எப்பவுமே ஐ ட்ராஷ் ஆன் இட் ஆல் த டைம் and there are a lot of people who trash on it, but still at the end of the day people வந்து நான் போய் ஏமாந்து தான் போவேன் அப்படின்னு போகிறாங்கன்னா like we can't do anything about it. ஸோ இந்த மாஸ் கெய்னர்னு நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் திங். அதே மாதிரி இன்னும் எவ்வளவோ தேவையில்லாத விஷயம்லாம் வித்துட்ருக்காங்க. லைக் யூனோ லைக் fat burners. They work. Fat burners work, but there are what speed? No. Fat burners work சரிங்களா, but it's a stimulant. No, but I can explain what fat burners is for the uninitiated. Fat burnersங்கிறது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா fat burner போட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. What is the fat burner? எனக்கு எப்படின்னா குடிச்சு it will burn like no what? At all. No, that is insane. No, fat burner helps to burn fat. Fat burner does not burn fat. Exactly. அவ்வளவுதான். fat burner ஓடும் லைக் என்ன கொழுப்பை குறைக்க உதவும், அது கொழுப்பை குறைக்காது. அவ்வளவுதான் பேசிக்கா. இல்ல, how does that work actually? It's ப்ராப்பரா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. இருக்கு. வந்து கெஃபைன் இருக்குல்ல, கெஃபைன் காஃபி குடிச்சா கொஞ்சம் பிரிஸ்கா ஆகுறோமா, ஏன்னா காஃபில இருக்கிற கெஃபைன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அது எனர்ஜி கொடுக்குது. பட் இட்ஸ் ஷார்ட் பர்ஸ்ட். தட் எனர்ஜி மேக்ஸ் யூ பெர்ஃபார்ம் பெட்டர்ல. பட் ஆனால் அந்த காஃபியை பாலில் குடிக்காம தண்ணியில் கொடுத்தா கேலரிஸ் வர போகிறதில்ல. பட் யூ ஸ்டில் கெட் தட் எனர்ஜி ஃப்ரம் தி ஸ்டிமுலண்ட். இட்ஸ் கோயிங் டு மேக் யூ ஒர்க் ஹார்டர். Wait, so it's speed. Base, yeah, it's simple as that. You So get chemical தான் மாறி இருக்கு, concept is the same. You get to work more efficient. So caffeine ங்கிறது is one of the stimulants. இந்த மாதிரி நிறைய Yeah, stimulants இருக்கு. like for a dream படத்திலே வருமே. There are like things where like you know yohimbine அப்படி இப்படின்னு capsimax அப்படி இப்படின்னு a lot of other stimulants are there. So what it does is basically it gives you the energy to work harder. But at the end of the day கம்மியாக சாப்பிடணும்னா அது என்ன சொல்கிறது, யூ ஷுட் கட் அவுட் ஆல் த அன்னெசரி ஜங்க் ஃபுட் தட் யூர் ஈட்டிங். ஒரு கலோரிக் டெஃபிசிட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணி when you are not able to lose weight, லைக் என்ன தான் பண்ணாலும் குறையவே மாட்டேங்குதுங்கிற போது வந்து இந்த ஃபேட் பர்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் ஆனால் என்ன ஏற்கனவே ஒருத்தவன் வந்து இந்த 100 கிலோ இருப்பான் போதன்ட்டு. நான் இந்த டெர்மினாலஜியில் யாரும் ஹர்ட் இல்லை, நானும் குண்டா இருந்தவன் தான். சரி, நான் குண்டா இருக்கிறது பேசலாம்ப்பா. அப்படிலாம் இல்லடா. குண்டா இருக்கதான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் பேட்ஸ் விக்கிறதுக்கு வஜன தேவை, குண்டா இருக்கிறது பத்தி வித்து குண்டா இருக்கணும். Black people use one certain word just because they are black. Other people can't use it. This is not the episode to get cancelled. அதனால குண்டா இருந்தவன் குண்டுன்னு எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தி பெட்டர் பீப்புள் ஷுட் நாட் கெட் அஃபெண்டட். ஒரு ஹெல்தியாக இருக்கிறவங்க ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ண தேவையில்ல, நல்லா குறைஞ்சி நெலிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணுங்கிற போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஃபேட் பர்னர். ஆனால் ஏற்கனவே அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீ ஃபேட் பர்னர் எடு குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுவானுங்க. இந்த மாஸ் கெய்னர் ஃபேட் பர்னர்லாம் இந்த மாதிரி காமன் ஃபேட் ஜஸ்ட் டு மேக் மணி. People get cheated on an everyday basis. Like have you watched this movie called Requiem for a Dream? Jared Leto படம், பழைய படம். அப்படியா? Yeah, so அதுல ஒரு பார்ட்டிமாக்கு வந்து இதே பிரச்சனை வரும். And this is quite an old movie where amphetamines weren't as restricted back in America. Okay. So இந்த பார்ட்டிமா வந்து எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே ஒரு ஓல்டு உமன் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. லைக் எனக்கு வெயிட் குறைக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைபர் ஸ்பீட். ஸோ ஸ்பீட் இஸ் amphetamines. ஸோ போட்டு அந்த பார்ட்டி வெறித்தனமாக இது வீட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஜாகிங் போவாங்க, என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பண்ணிட்டு she actually lose weight.
but now she has addicted to amphetamines. Just a small opium Yeah. addiction. But the thing is, Yeah. America, this also happened for people who got addicted to amphetamines for just concentrating on shit. Adderall, like, yeah. Yeah, so Adderall you know why yeah. Adderall is also an It's amphetamine. opioid, yeah, yeah. No, it's not opioid. It's amphetamine. It's literally another okay. amphetamine. They Oh. just changed one chemical compound of it, and it's become legal now. But it's the same thing it does. இது தெரியாம போச்சுப்பா. It's the same chemical. It's still Okay. meth, but just with a slight Legality. legal meth. Mm. And நீங்க சொல்ற அதே தான். ஒரு காலத்துல they're giving speed to people for weight loss, fat burner. Is it? Okay, fine. And I thought, okay, இந்த மாதிரிலாம் படம் வந்து அந்த கல்ச்சர் போயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு தான் நான் கேட்டேன். No, they just replaced the drug with caffeine. Yeah. But it's the same thing. Yeah. I wouldn't say the same thing. ஏன்னா நம்ம எல்லாருமே காஃபி குடிக்கிறோம். இல்ல தம்பி. Maybe you don't. I drink. I'm like I'm dependent, yeah. Yeah. Even I wouldn't say I'm different. I'm dependent up to the point where it does not affect me anymore. அந்த மாதிரி சொல்லுவேன் நானு. So yeah, like it does help. It's a useful supplement நான் சொல்லுவேன். But there is a time and place for it. Yeah, I think everything, Yeah. if you're going to use it, whatever it's going to be, if you're going to Yeah. use it Yeah. in your boundaries, I think even cocaine can be used really well. Like, unmayave, if you know your body weight percentage and how much to use for your particular task, I think you can excel at it. ஆனா அதுக்குன்னு உட்காந்து நான் 5000க்கு கொக்கைன் பண்ண போறேன்னா சேதறதான் செய்யும். இறங்காம இருக்கிறதே பெட்டர். அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது என்ன. Whatever you want. அப்பனா I would say same thing with coffee. I'm not a very addiction kind of person. I think all things. Yeah. Very much addicted into food. I mean food, binge eating அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ அதனால ட்ரக்ஸ்னு இறங்கிட்டா அதுலேயும் பிஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை. அதுதான் it's a mentality. See, it's like a restriction cannot cure you. It's like you need to get the mentality of நான் எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன்னு ஒரு mentality. It's like my body, my rules mentality. Like if you're fixed, then it's very hard to get addicted. Yeah, definitely. So Anna, I also don't believe that addiction is something that we should be so scared of. I think addiction also is a mental health problem. So if you're addicted to coffee, that means you should not cut out coffee. There's some problem in your life that the coffee is compensating for. நீ காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு எழுந்து நீ வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு காஃபி தேவைன்னா காஃபி குடி. உனக்கு காஃபி தேவை. நீ காஃபி குடிக்காம வேலைக்கு போனா கடுப்பா போற. அரைஞ்சிட போறடா. அரையில கூட பரவாயில்ல. It's just a reaction. Your life is not at the peak. So might as well drink coffee and try giving that time for you to fix your life. Like okay, maybe கொஞ்சம் சீக்கிரமா தூங்கணும், or வேற வேலை பார்க்கணும், இவ்வளவு ஸ்ட்ரெஸ் தேவை நம்ம வாழ்க்கையில, or something like that. Even the smokers who go to work in a stressful time and they smoke and they want to quit smoking, I say don't quit smoking. Smoking is not your problem. உன் வாழ்க்கை தான் உன் problem and smoking is just showing it to you. Change your life, the drug will leave you. So coffee கூட I don't think. Binge eating also. I don't think you should binge stop. eating, like I binge eat a lot, like so I think it's definitely a life problem. I can clearly, in fact, binge eat now. It's like I use very similar methodology only, where like if I'm binge eating, I know something is really off. And you're restricting yourself too much, maybe. A lot of factors varum binge eating. Once you get the taste of it, you can't let go of that particular whatever you are addicted to at that point. நான் வந்து personally binge eating வந்து எப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, I loved food since I was a child, but there is a difference between love and obsession. Okay, I never was obsessed about food. I loved eating, அவ்வளோதான். ஸோ லைக் நான் ஃபஸ்ட்டு என்னோட காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணும் போது யூ ஹாவ் டு ஸ்டிக் டு அ வெரி ரெஜிமெண்டட் டயட் இஃப் யூர் கோயிங் டு கம்பீட். ஈவன் லைக் இஃப் யூர் ஸோ மச் இன்டு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், யூ வாண்ட் டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் யூர் ஃபிசிக், ஈவன் மென்டல் ஹெல்த், இஃப் யூ வாண்ட் டு கெட் டு அ பெட்டர் ஸ்டேட் ஒரு வாட் எவர், ரொம்ப ரெஜிமெண்டடாக இருக்கணும். இதுதான் சாப்பிட்ணும், இதுதான் ஒர்க் அவுட் பண்ணோம், அப்படி இப்படின்ட்டு இருக்கு. So I was already regimented right after I started getting into working out, like back in 9th and 10th grade, whatever. But that regimented it reached another level when I decided to compete. Okay, it was like everything was followed to a T, and I restricted myself so much without even realizing that I was restricting myself, because I was so driven towards that goal. And the goal reach பண்ணிட்டேன். கோல் ரீச் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி திங் பிகேம் லைக் யூனோ அப்படியே ஒரு பெரிய கிரவுண்ட் ஆட்டம் ஆயிடுச்சு. ஐ கேன் கோ கிரேஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் ஐ காட் த டேஸ்ட் ஆஃப் நார்மல் ஃபுட், இட் டேஸ்ட் லைக் கிராக் டு மீ. லைக்
அம்மா வந்து தோசை இட்லி சட்னி பண்ணா கூட இட்ஸ் கார்மே, இட் வாஸ் லைக் கார்மே ஃபுட் ஃபார் மீ. ஸோ அதனால் if I normally had I'd only eat 2 idlis with ஒரு கித்னூண்டு சட்னினா நான் அந்த சட்னியை சாம்பார் ரசம் மாதிரி கொட்டிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் லைக் ஓகே மேபி ஐ கேன் கெட் அவே வித் தட், பட் வாட் இஃப் ஐ ஈட் அ சாக்லேட் கேக் அண்ட் இஃப் ஐ வாண்ட் ஒன் ஹோல் 1 kg கேக் ஒரு 2 kg கேக், அந்த மாதிரி தான் மாறிச்சு எனக்கு. அந்த வாய்க்கு அந்த ருசி கிடச்சதுக்கப்புறம் ஐ குட் நாட் ஸ்டாப். It was basically I was on drugs ங்கிற மாதிரி. Food was my drug. Even now I will fall back into it. Why the hell like do I gain weight, lose it again, gain weight, lose it again. I am caught up in that cycle. But every time I feel like I get better. Even food is an addiction as well. Yeah. ஆமா அதனால தான் மிஞ்சிட்டே பண்றோம். Work is addiction தானே. Work has been an addiction for me where I'll numb myself, I'll go work. ஆமா அப்போ வந்து ப்ராப்ளம் வந்து I have to face what's happening around me. Yeah. Everyone's like எனக்கு வேலை பார்க்க பிடிக்காது, எனக்கு வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும். That is where the hustle culture itself comes. Right. Some people like to work, they work, but some people are forced into working so much, and that அதுவே வந்து பயங்கர கடைசில you just get stressed. Yeah. No, like, even before the stress, you're just running because you can. It's the easiest thing to do. Exactly. Running ஓடுறது ரொம்ப ஈஸி, யாருனாலும் பண்ணலாம். Even the hustle culture, people think like hustling is hard. Hustling is damn easy. You're just running. எங்க வேணாலும் பண்ணலாம். அது உட்காந்து ஒரு நிமிஷம் வாழ்க்கை ஏன் ஓடுறேன்னு யோசி, அது ரொம்ப கஷ்டம். ஆமா It's so true. So like how was that like experience of like having a passion and just being completely driven without a second thought? How was it? Like Or did you have second thought? There was always second thoughts. Second thoughts of everything. But whenever I ever fell into a second thought, that first thought was like stronger. It was holding me back. It was like, see, like when one thing's like when something's not broken, don't fix it. Same concept. இப்போ வந்து லைக் நீ அதை பண்ணு இதை பண்ணு. நான் சின்ன வயசில் பாடுவேன், நான் லைக் நல்லா பாடுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் லைக் ஒன்ஸ் மை வாய்ஸ் கிராக்ட் அண்ட் ஆல் தட் அப்போ கூட ஐ வாஸ் வெரி ஷை அபவுட் இட். ஓகே, நான் சும்மா ஈஸியாலாம் பாடிட மாட்டேன். they always had to force me. So like as a kid also I was forced, but வாய்ஸ் கிராக் ஆனதுக்கப்புறம் I couldn't, like I personally felt like I can't sing anymore அப்படிங்கிற மாதிரி. It wasn't as how it was before. But even till now my mom keeps telling me that அது என்ன சொல்கிறது, my mom or like even my dad has accepted that fitness is everything for me now. பட் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, டே நீ அந்த பாட்டுங்கிறதே விட்டுட்ட அப்படின்ட்டு. பட் ஐ டெல்லர், இதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கு, ஏன்னா இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் அதனால் பண்ணுறேன், நான் பிடிக்குதுங்கிறனால தான் பண்ணுறேன். பட் அது லாட் ஆஃப் பீப்புள் லைக் லைக் ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன் ஆக்டிங் ட்ரை பண்ணக்கூடாது, ஸோ மெனி அதர் திங்ஸ் கம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எவ்ரிவேர், பட் நாட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூங்கிற மாதிரி. ஸோ ஹவு இட் ஃபீல்ஸ் லைக்குங்கிறத ஐ நீட் டு கீப் கன்வின்சிங் மை செல்ஃப். இது வரைக்கும் உனக்கு எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்குது, இப்போ எதுக்கு நிறுத்தணும், இன்னமும் நல்லா பண்ணலாமே அப்படிங்கிறது அந்த ஹசில் கல்ச்சருன்ட்டே சொல்லுவேன் நான். த ரீசன் வை ஐம் ஹஸ்லிங் இஸ் ஐ நோ தட் ஐ கேன் கோ ஸோ மச் ஃபர்தர் இன் வாட் ஐம் டூயிங் ரைட் நோ. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், பண்ணு. அண்ட் ஆனஸ்ட்லி தெர் இஸ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். லைக் லைக் ஐயோ இதை பண்ணுறது நிறுத்திட்டா என்ன ஆகிடுமோ அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ நோ வாட் பீயிங் ஹோப்லெஸ் ஃபீல்ஸ் லைக். And I don't want to feel that again. Like even while I'm doing something so nice, like I take a moment and then I try to be grateful about it. Like ஒரு பின்னாடி ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு தான் பார்க்கணும். சரி, நம்ம பேக் லிட்ரலி 8 months பேக் யூ ஆர் லைக் திஸ், நீ இவ்வளோ ஒர்க்கு போட்டதுனால நீ இவ்வளோ வந்திருக்க, இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீ போயிட்டனா உனக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆல்சோ கீப்ஸ் புஷிங் மீ. அவ்வளோதான், அதுதான் சொல்லணும். I think fear of failure is definitely real. Kandipa. Especially when you have committed to something. Also knowing what failure feels like. For sure. Especially நீ உழைப்பு போட்டு ஒரு கனவோட ஒன்னு பண்ணிட்டு இருக்கும்போது பட்டு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, nothing like that, like hopeless, you're like and especially for example நீ சொன்னல like you're dialed into competition, like I've had like something like that where I've really dialed in, dedicated basically my whole life to அது அப்படியே பாதியில் நின்றுச்சு. So it was not only like, it's not like I tasted victory and then I had a grazing ground. It was like grazing ground illa victory illa ipo enna pandrathu. Right, it was like middle of the desert madri. Right, exactly. So it was it again, and the fear of failure is definitely like and again I think you go to fundamentals. The fear of failure is very empowering as well as crippling as well. Crippling, it can completely break you down.
if you aren't like up for it ன்னு சொல்லுவேன் நான். At the same time it breaks you as well as builds you. எல்லா கான்செப்டும் உள்ள வரும், நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. உட்கார்ந்துட கூடாது ஒரு இடத்துல. actually அது வந்து நீ வெளில வரும்போது தான் you come out strong. Like everyone says that you come out stronger ன்னு சொல்லிட்டு, but I think the journey is coming out of that and then realizing இல்ல என்னால முடியும், or at least அந்த தெளிவு வரும். You won't feel hopeless anymore, you know. Actually there's a nice quote about that. You know, very weirdly ஒரு APL assemblyல ஒரு கதை சொன்னாங்க. There's not much I learned from APL, but there's one thing யார் சொன்னானே தெரியல இந்த கதை, but it's always stuck with me. கதை அவ்வளோ மாசம் இல்லை, பட் ஒரு லைன்லேயே சொல்லிடுறேன். ஸோ the water that softens the potato is the one that hardens the egg. I think even I heard this, but obviously you weren't there. But இதே கதை திருப்பி சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க தெரிஞ்சது நாலு ஸ்பீச் தானே ஃப்ரெண்ட் சொல்லிருப்பாங்க. பட் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. We always be like the circumstances make the people like you. Like we believe that you go through a hard thing and you come out stronger. You don't. That person went through that and came out stronger. It's the water is the same. It's still boiling. நீ பொட்டேட்டோவா முட்டையான நீ முடிவு எடுத்துக்கோ அந்த மாதிரி. Like we should give the credit to the people who come out stronger or come out whatever. Come out பெரிய விஷயம். Come out is I think the standard. Like that's good enough. அதுவே it should be like the person. Like சூழ்நிலை கைதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். சூழ்நிலை கைதி, prisoner of circumstance. அது இல்ல மட்டும் இல்லனா அவங்க வேற எங்கயோ இருப்பாங்க அந்த மாதிரியா? ஓகே. அந்த சூழ்நிலை இல்லனா நான் அம்பானி தான் friend. இல்ல this is like இந்த US stocks அதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆப்பிள், டெஸ்லா இத மட்டும் தான் வாங்குவாங்க. இந்த கூரை மேல இருக்கிற கோழியை பிடிக்க முடியல, வானத்தை விரிச்சுக்கு போறானா அந்த மாதிரி கான்செப்ட். லைக் நீ இங்க கிள்ளிடா முதல்ல, லைக் நீ அங்க கிழிக்கிறதுக்கு இங்க கிழிச்சாதான் முடியும். லைக் டோன்ட் பி லைக் நான் மட்டும் அமெரிக்கால பிறந்திருந்தேன், பில் கேட்ஸ் தான் friend. Like I'm not discrediting the difficulties that come with a particular scenario, but நீ இங்க கிழிக்கலனா அங்க கிழிச்சிருக்க மாட்டே. Yeah, because there are actually no difficulties in this place. There are differences. For example, there's 1.3 billion people here. நீ ஆளுகிட்ட இருந்து ₹1 பிச்சை வாங்கினாவே சஹாரா மாதிரி ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அமெரிக்கால பண்ணா $300 million தான் வரும். ஆமா என்னங்க? Yeah. So you can use that to your advantage. Convert அவ்வளவு வராதுடா. into 60 போட கூட 1 billion வராது. Yeah. So அதான் it's about what you want to see. If you want to see your life as a disadvantage, you will very likely see your life as a disadvantage. There was a Syrian refugee who made Apple. Yeah. You know, people who are like எனக்கு parenting சரியில்லை, that man made Apple. ஆமா, அவருக்கு பேரண்ட்ஸே இல்ல. பேட்மேன் இல்லையா? So that took a very dark turn. Not dark, but like very introspective turn. இல்ல? நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேட்டது ரொம்ப சப்பையான ஒரு கேள்விதான். பட் அது வந்து ரொம்ப உள்ள இருக்கிறது வெளில கொண்டு வந்துருச்சு. ஆமா. Damn. But எப்படி சொல்றது? As person who likes to create things, I think there's this guilt when you don't create, then what are you? Like இப்போ நான் இதுதான் என்னோட பர்பஸ், நான் இதுவே என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல for whatever reason, அப்போ நான் என்ன ஒன்றுமே இல்லை. அந்த மென்டாலிட்டி இட்ஸ் லைக் I'm not grateful for just being. Just like ஏதாவது பண்ணணும். It's a burden. burden-ஆ ஒரு என்னன்னு தெரியல. ஆனா அதுவும் ட்ரக்னா சொல்ல முடியாது, பட் லைக் அது முடியல. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட். It's stupid. Like it's just ஒரு பாயிண்ட்ல அதான் we can't be like சூழ்நிலை கைதி. as ஒரு பாயிண்ட் we accept நம்ம ஸ்டூபிடா இருக்கும், அவ்வளவுதான். ஸ்டூபிடா இருக்கும். நம்ம ஸ்டூபிடா இருக்கும். That's where like அது என்ன சொல்றது, ஐயோ நாளைக்கு என்ன வீடியோ போடுறது, ஐயோ நாளைக்கு எதுவும் ரெடி பண்ணலையே, நாளைக்கு போடணுமே வீடியோ, ஐயோ எவ்ரிடே அப்லோட் போதே. you are talking about like creatingல, பட் நான் அப்படி பண்ணிட்டு இருப்பேன். நான் ஒன்ஸ் ஐ கெட் இன் டு தட் ரோல், ஐ நெவர் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு லைக் நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ரைட் பண்ண ஐ ஸ்டார்டட் வித் லைக் ஓகே ஐம் டூயிங் டெய்லி அப்லோட்ஸ், நான் அடுத்த நாள் போட்டு தான் ஆகணும், என்ன போடுறதுன்னு தெரியல, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ வாஸ் போஸ்டிங். பட் ஆனால் நான் இப்போ இந்த ஐ டோல்ட் யூல லைக் 50 to 1 lakh followers, 50,000 to 1 lakh followers, that pushல
I never felt the pressure. I was like, நம்ம பிடிச்சதை பண்ணுறோம், நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறோம், கொஞ்சம் ஜோக் அடிப்போம், காமெடி பண்ணுவோம், ஆனால் என்ன ரீச் போகும்ன்றும் தெரியும். ஐ வாஸ் ஆல்சோ எய்மிங் டுவர்ட்ஸ் தட். பட் ஆனால் வந்து ஐ என்ஜாய் டூயிங் இட். பட் ஆனால் ரைட் when I felt like அதை என்ன சொல்கிறது, ரெப்படேட்டிவாக கண்டென்ட் இருக்கேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு நிறுத்திட்டேன். சரி இப்போதைக்கு இது போதும், நம்ம அடுத்த தடவை புஷ் பண்ணுவோம் திருப்பியும். ஏன்னா ஒன்ஸ் லைக் அந்த பேஷனோ இல்லைனா அந்த இதுவோ போயிடுச்சுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் யூ டூயிங் இட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட், அது கம்ப்ளீட்டாக போயிடும். தட் மென்டாலிட்டி ஐ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஐ டு நாட் ஹேவ் இட், அதுக்கப்புறம் அதை வச்சுட்டேன் நான். I think Seinfeld has this quote like when you're doing something creative, never run the tank dry. Like எப்பவுமே leave the audience wanting more and உனக்கும் வச்சுக்கோ. இது ட்ரையா வந்துட்டா உனக்கு அப்புறம் வண்டியை ஓட்ட முடியாது. இல்லை பட் ஆனால் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடக்கூடாது. there's a reason why I don't post reels but I do everyday stories. I want to keep the followers like you know like யார் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவன் தலையில் இருந்துகிட்டே இருக்கணும். நான் என்ன ஒரு வீடியோ போட்டேன்னா மேபி ஒரு ரீல் போட்டேன்னா மேபி 1 லட்ச ரூபா, சாரி ஐ மீன் 1 லட்சம் பேர் பார்த்துருவானுங்க. சொல்லிட்டார் இல்லை 1 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டோரி போட்டேன்னா மேபி 30,000 பேர் பார்ப்பான். பட் ஆனால் என் ஸ்டோரி பார்க்குறவன் தான் என்னை லாயலாக ஃபாலோ பண்ணுறவன். ஏன்னா அவனுக்கு கிளிக் பண்ணணும், அவனுக்கு தான் சஜஷனே போகுது. இட்ஸ் நாட் கோனா பாப் அப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டீ கடை பெஞ்ச் ஸ்டோரி போடுதுன்னா, நான் டீ கடை பெஞ்ச் என்ன போடுறவன் பார்க்குறவனா இருந்தால் தான் அந்த ஸ்டோரி சஜஷனே எனக்கு வரப்போகுது. பட் நான் ஒரு ரீல் போட்டேன்னா ஃபீல்டில் எல்லாருக்குமே பாப்பப் ஆகும். இன்கேஸ் அதில் நல்லா இருந்தது, பீப்புள் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸ்டோரிங்கிறது அப்படி இல்லை, எவன் ஒன்று டேரெக்டாக பார்த்துருக்கானா அவன் தான் போடுவான். ஸோ அதனால் தட் க்ரியேட்டிவிட்டி டேங்க் யூர் டாக்கிங் அபவுட் இட் ரைட். லைக் நம்ம வெயிட் பண்ணி அது ரீஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நம்மளுக்கு எப்போ ஆசை வருது எப்போ போடுதுன்ட்டு. பட் ஆனால் அந்த டேங்கே தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஷுட் ஆல்வேஸ் லைக் யூனோ ஸ்டே ஆன் டாப் ஆஃப் பீப்புள் மைண்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். இப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, ஊரே அதை பற்றி பேச தான் போகுது. என்ன ஒரு 10 நாள் பேசுவாங்கலாம், அடுத்த நாள் இன்னொன்று பிரச்சனைக்கு போயிடுவானுங்க, இல்லை அந்த பிரச்சனையை பற்றியே மறந்துடுவாங்க. ஸோ லைக் யூ ஹாவ் டு கீப் இட் இன் பீப்புள்ஸ் மைண்ட் எதுவாக இருந்தாலும். ஸோ அதான். ஸோ கிரியேட்டராக இருக்கும்போது do you find it நீ ஆடியன்ஸ்க்காக சொல்யூஷன் பண்ணுவ, you might not want to do it, or is your approach itself okay, I want to educate these people, I want to service these people, so I'll play the game and I'll try building content around it, or do you want to just make something பார்க்கறவன் பார்க்கட்டும், எனக்கு வந்து இது பதிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ தமிழில் வந்து ஃபிட்னஸ் கான்டென்ட் புரியுற மாதிரி இருக்கணும், அதுதான் என் கோல். நான் பதிவு பண்ணா போதும், பார்க்கறது ரெண்டாவது விஷயம். or I want to play this game. Where do you range in that spectrum? No, I'm definitely அந்த என்ன சொல்கிறது வியூ ட்ரிவன் கூட நான், ஓகேவா. பட் ஆனால் நான் இது வரைக்கும் பிடிக்காம எதுவுமே போட்டதில்லை இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில். நாட் ஈவன் ஒன். ஐ ப்ரைட் மை செல்ஃப் ஆன் இட். ஏன்னா நிறைய பேர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் போஸ்டிங் டூயிங் ஃபார் த சேக் ஆஃப் இட் பண்ணுவாங்க. நான் அது பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து அந்த வியூவில் போகும்ல அப்படியே பயங்கரமாக, அது போடுறது போட்டோம். பட் ஆனால் எனக்கு லைக் நான் அதை பிடிச்சதுனால தான் பண்ணுறேன். அது பார்க்க போகிறாங்கன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். எனக்கு பிடிச்சதை பார்க்க முடிகிற மாதிரி some people can relate, அந்த மாதிரி மாற்றி போடுவேனே தவிர்த்து I don't completely go off track just because people will watch it. I think that is also the challenge இல்ல. நீ exactly. இஷ்டத்துக்கு பண்றதுக்கு என்ன சொல்றது, அப்ப நீ மட்டும் தான் பாத்துக்கோ. ஆமா என்ன பதிவு பண்றது என்ன பிரயோஜனம், யாருக்குமே புரியாத மாதிரி. இப்ப நீ சொன்னல எதுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி பண்ற, 4 பேருக்கு புரியணும் தானே. எக்ஸாக்ட்டா சும்மா கதை பேசுறதுக்கு. அப்புறம் நம்மளுக்கு பதிவு பண்ணனும்னா நீயே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீயே அத பாத்து ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்க put it out. எதுக்காக போடணும், நீ எதுக்காக இன்னொன்று ஒருத்தவனுக்கு போடுற, நீயே பண்ணிட்டு போ. இந்த சம் பீப்புள் நான் வந்து என் பேஷனுக்காக தான் பண்ணுறேன், நான் அதனால தான் நான் போடுறேன் அப்படின்னு. அப்புறம் நீயே ரெக்கார்ட் பண்ணி நீயே வச்சுக்கோ. ஏன் வை ஆர் யூ புட்டிங் இட் அவுட் இஃப் யூ டோன்ட் ஈவன் கேர் தட் இஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் ஆர் நாட். அது என்னோட பர்செப்ஷன். நீயே பார்த்துட்டு நீயே போய்க்கோ. Some level they are all lying to themselves. They are lying to themselves. They can't accept the fact that ஆனா அவங்க கண்டென்ட்டோ இல்லைனா whatever they are putting it out is not cracking it. அவங்க like they really good at what they do. lot of people ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க பண்ணுற விஷயத்த. பட் ஆனால் எங்கே லேக் ஆகுதுன்னா பீப்புளால் ரிலேட் பண்ண முடியல. அதில் எவ்ரிதிங் இஸ் a learning process. we should be willing to learn. இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன் அப்படின்னு அடமெண்ட்டாக இருந்தேன்னா I would have never grown. லைக் எல்லாத்துலேயுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும் பீப்புளுக்கு. அந்த வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும்தான் வாட் எவர் தேர் லைக் யூனோ லுக்கிங் டு மேக் அவுட் ஆஃப் இட் பண்ணவே முடியும். So what are some of the things you've learned technically from Instagram, like likes, shares, tailoring content a particular way? What are some of the key technical things that we may not hear? Okay, so basically வந்து
நம்ம என்ன போடுறதா இருந்தாலும் இட் ஷுட் பி ரிலேட்டபிள் பை பீப்புள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஒன் ஹேஸ் அ வெரி ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். அதனால தான் டிக்டாக்கு ரீலெல்லாம் வைரலே ஆக ஆரம்பிச்சுது. யூடியூப் இன்னும் போகிறதுக்கு காரணம் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் என்ன மினிமம் 1 hour இருக்கும், இல்லை 2 hours மேலே நம்ம போவோம். அப்படி போகும்போது வந்து எல்லாருக்குமே அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்க போகிறதில்ல. எல்லாரும் 30 செகண்டில் பார்த்து முடிச்சுட்டு போகணும் தான் பார்ப்போம். நாட் எவ்ரி ஒன் ஹஸ் அ பிஸி லைஃப். அந்த 30 செகண்ட் அந்த ரீல் நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, 30 செகண்ட் தான் ஒரு ரீலு. பட் ஆனால் அந்த 30 செகண்ட் ரீலே 30 செகண்ட் மல்டிப்ளை ஆகி ஸ்க்ரோல் பண்ணி ஒருத்தவன் வந்து 1 மணி நேரம் வந்து 30 செகண்ட் ரீலே 1 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பான். ஆமா, I have spent more time watching Instagram reels than spending like watch a movie even. நான் படம் பார்க்கணும்னு வச்சிருப்பேன், அதுக்கு டைம் படம் பார்க்கலாம் டைம் இல்ல பாஸ் அப்படினு பார்த்துட்டு 4 மணி நேரம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த அதே மாதிரி லைக் நான் வந்து சில வீடியோஸ் எப்படின்னா, ஐ கெட் மை பாயிண்ட் அக்ராஸ், ஐ கீப் இட் வெரி ஷார்ட், ஒரு 25 செகண்டில். ஸோ அதனால திருப்பியும் பார்ப்பாங்க அதை, தே கீப் வாட்சிங் இட் அகைன் அண்ட் அகைன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் லைக் சரி நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு 45-50 செகண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன். ஐ ஸ்டார்டட் பிலோ 30, தென் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஐ வாண்ட் டு டாக் மோர் அப்படின்னு சொல்லிட்டு 45 போனேன். அதுக்கப்புறம் அந்த 45 செகண்ட்ஸை ஐ ஸ்டார்ட் கண்டென்சிங் இட் 25 செகண்ட்ஸ் அகைன். ஓகே, ஐ காட் எவ்ரி பாயிண்ட் அக்ராஸ் வித் ஃபியூவர் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் சில பேர் கமெண்ட் போட்டாங்க, ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டே புரியல ப்ரோ, புரிகிற மாதிரி சொல்லு ப்ரோ, கேப்ஷனை படி ப்ரோ, அதுக்கு டைம் இல்லையா உனக்கு, இந்த கமெண்ட் போடுறது டைம் இருக்கும்போது நீ கேப்ஷனை படிச்சுட்டு போ. ஸோ அதனால் அதர் திங் லைக் ரிலேட்டபிலிட்டி, கண்டென்ட் டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு ஒன்று பார்த்தேன்னா, இப்போது வந்து ஸ்டோரின்ட்டு ஒன்று இருக்கா, லைக் ஸ்டோரி ஆல்சோ பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் அப்படிங்கிற மாதிரி. இப்போது வந்து என்ன விதத்தில் சொல்கிறேன்னா, பீப்புள் கேர் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போது வந்து நான் நார்மலாக பேசி போடுறேன்னா ஒரு 10 பேர் பார்க்குறான்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் ஷாலோ, பட் ஆனால் இப்போ லைக் ஒரு நார்மல் ஃப்ரெண்ட் பட் ஷீ இஸ் அ ஃபீமேல், இஃப் ஐ புட் அ ஸ்டோரி அபவுட் ஹர், இஃப் ஷீ இஸ் இன் தட் ஸ்டோரி அண்ட் இஃப் ஐ டேக் ஹர்னா ஒரு 5000 பேர் டேப் பண்ணுவான் யார் இந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நோ ஜோக்ஸ், இதுதான் நடக்கும். இதே ஆர் சோ ட்ரிவன். ஆனால் இதே ஒரு பையனை போட்டேன்னு வச்சுக்கோங்க, like max to max I've seen it 700 or 800. Have you seen those ZZ videos? Like Easy's like ZYZZ. டேய் அதுவும் முக்கியம் இந்த வீடியோல சொல்றேன். ZZல வந்து எப்பலாம் பொண்ணுங்க thumbnail இருக்குமோ 1 million views, பசங்க thumbnail இருந்தா 100k views. Redditல they did an experiment. PewDiePie had a thought experiment that he did on Reddit. So he realized that அவனோட fan submissionsல there's some beautiful artwork his fans have made but have no traction. And there's like adhe mari or artwork or something that's been printed out and being held by a girl, like and those will have like thousands and thousands of likes. So enna panna he asked adhe artwork just a girl holding where our artwork but similar nu vechuko. So what he did was he asked some people in one video, idu vandu private பண்ணப்பலாம் இல்ல, வீடியோலயே போட்டேன். he said guys ஏற்கனவே இருந்த ஆர்ட்வொர்க்கை ஏதாவது ஒரு பொண்ணு print like artwork that you think is really good but didn't get the traction, just print it out, hold it and re-upload it. Let's see how it does. 10,000 likes, 20,000 likes, stonks da. But I realized you can actually use that for your advantage. Like எல்லாருமே mutually beneficial ஆ பண்ணலாம். Just find a friend who's a girl. And the experimental beauty என்னன்னா, they didn't need to see the girl's face, they did like multiple variations. ஒரு பொண்ணு வந்து புடிச்சிட்டு இருக்கா, அதுக்கும் like sorry, then there's just a photo frame and the girl holding it, so you can only see her fingers. Oh, அதுக்கு பொண்ணுங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அத வெச்சு it gets like as many likes bro. So it's not even like அந்த பொண்ணை பார்க்கிறதுக்காக, it's like attention. நான் she will notice my like. நான் போற லைக் பண்ணதுனால இது எனக்கு மசிவாடா. It's some other belief. It can't be that, it can't be the girl thing because you can't see the girl. There's something else. There's some other primal-ஆ இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியல. முட்டாக்குண்டியா தான் இருக்குது அப்படின்ற முட்டாக்குண்டியா தான் இருக்கு. ஆனா we can capitalize on it, right? That's the beauty of the world. Like if these people exist, might as well capitalize on it. Like நீ கூட ஏதாவது டம்பிள்ஸ் லைக் பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் இத பொண்ணு தூக்கி ஆமா அதுக்கு போதுமே. எங்க பொண்ணுங்க இருக்காங்க நம்ம இங்க போய், அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அத வந்தாங்கன்னா பண்ண முடியும். There will be
people who will want something out of you too. It's a mutually beneficial world. That's true, that's true. Like நம்ம கூட like if we need more views and some girl wants to talk about something insanely conservative that nobody will want to hear, யாருன்னு சொல்லுங்க, வந்து பேசுங்க. Pro life, please come. Yeah, do you have any pro life thoughts? Like no, it's actually I don't like pro life. I heard a nice term, pro birth. அப்படினா ஓ It's a better terminology. That's like அது வந்து like நமக்கு better term, அவங்களுக்கு நல்லது இல்லல்ல. But it is more accurate. They're not Correct. pro life, they're just pro birth. Hey, but they will only label them. They will label themselves how they want to be labeled. We'll call them pro birth. அதுதான் நானும் சொல்றேன். We should pro birth. yeah, pro birth is not life. Life is not what they're achieving. Correct. Birth தானே அவங்களுக்கு வேணும், அது கிடைச்சிரும் உங்களுக்கு. Correct. ஆமா. So என்ன பேசிட்டு இருந்தோம்? Instagram technicals. Yeah, so like இப்போ for example I need to push something அப்படிங்கிற போது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சில லைக் இந்த பொண்ணுங்களா போட்டால் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்கிறது நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் நான். அந்த மாதிரி லைக் there are a lot of things like you know that gets more attraction. லைக் சில ஸ்டோரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் நம்பவே முடியாது, நான் ட்ரைனிங் ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டேன்னா இன்னும் பயங்கரமாக போகும். நான் அப்படின்றலாம் வந்து பண்ணி போட்டேன்னா அது போகும். ஸோ அந்த மாதிரி போட்டு சம்திங் தட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் பெனிஃபிட் டு அன் அதர் பர்சன். இப்போ நான் வந்து எந்த ஸ்டோரி அதிகமாக போகுமோ அதை முன்னாடி போட்டுட்டு எந்த ஸ்டோரி கம்மியாக போகுமோ, இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட கண்டென்ட்டோ இல்லை யாரையாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம், அதை 2வது ஸ்டோரியாக போட்டுருவேன் நான். ஸோ அதனால் இந்த எது அதிகமாக போகுமோ அதை பார்க்க வந்தவன், அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறவன் வேறு வழியே இல்லாமல் அடுத்ததை பார்த்துருவான். ஸோ லைக் அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸே அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன் நான். லைக் ஒரு சும்மா போடுறது போடுவேன், பட் ஆனால் நிறைய விஷயம் நான் போடுறதுக்கே இன்டென்ட் இருக்கும் அதில். ஸோ லைக் அதுக்கப்புறம் வந்து லைக் டு கெட் ஈவன் ஸ்டோரிஸ் மோர் என்கேஜிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் எல்லாமே பிலீஃப் இருக்கிறது தான் பண்ண போகிறேன் at the end of the day. பட் நான் சொன்ன மாதிரி நாட் மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு பே அட்டென்ஷன், பட் ஐ வாண்ட் them to pay attention. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், லைக் ஈவன் ரீசெண்ட்லி லைக் ஒரு 2-3 days பிஃபோர் வந்து த பிராண்ட் தட் ஐம் ஒர்க்கிங் ஃபார் அவங்களுக்காக நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அப்போது வந்து என்ன சொன்னேன்னா, ப்ரோ ஷோல்டர் செஷன் போயிட்டுருக்கு எனக்கு, சாரி பேக் செஷன் போயிட்டுருக்கு. பேக்கு தான் என்னோடய ஃபேவரட் மசில் ட்ரெயின். நான் வந்து இப்போ இந்த பிராண்டு நான் போட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், உங்களோட மசில் என்னது ஃபேவரெட்டுன்ட்டு நீங்கள் போலில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் அதுதான் வந்து கேட்ச் ஃப்ரேஸு. பட் ஆனால் பீப்புள் என்கேஜ் வித் தட் பர்டிகுலர் ஸ்டோரி வேர் ஐம் கமெண்டிங், வேர் ஐம் ப்ரொமோட்டிங் அ பிராண்ட். அந்த என்கேஜ்மெண்ட் தான் அந்த ஸ்டோரியை தூக்கி விட போகுது. ஆனால் அந்த ஸ்டோரியை தூக்கி விடுறது வந்து இட்ஸ் அ பெனிஃபிட் டு தட் பிராண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு 1000 பேர் வந்து ஷோல்டர்னு போடுவான், 2000 பேர் வந்து பேக்குன்னு போடுவான். பட் ஆனால் அது ஒன்று ஓடிட்டுருக்கா, பட் ஆனால் அந்த பிராண்ட் அத்தனை பேர் பார்க்குறாங்களா? ஐ எம் டூயிங் தட் ஃபார் தட் பிராண்ட் பிகாஸ் தே ஆர் பேயிங் மீ அண்ட் அட் த சேம் டைம் ஐ பிலீவ் இன் தெம் பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் டேக்கிங் பேமெண்ட் ஃப்ரம் தெம். நிறைய பிராண்டை நான் ஐ டோன்ட் ஒர்க் வித் தெம் பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் தெம். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்து புரிய ஆரம்பிக்கிறதே வந்து அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான். எது பண்ணால் போகுது, எது பண்ணால் போகாது அப்படிங்கிற ஒரு இதில் அது இந்த ஒரு அதே மாதிரி எல்லாத்துலேயும் போகலாம். அப்படியே டிஎம்மில் போகலாம். லைக் இப்போ டிஎம்மில் ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவன் எனக்கு வந்து கோச்சிங் டீட்டெயில்ஸ் கேட்குறான், அண்ட் தே ஆர் டெஃபினெட்லி லைக் யூனோ தே ஆர் ஆன் த சைட் ஆஃப் ப்ராபப்ளி பர்ச்சேசிங் மை பிளான் அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் டீட்டெயில் பற்றினா ஹீஸ் நாட் கோயிங் டு பாதர். பட் நானே வாய்ஸ் நோட் ஒன்று அனுப்பிச்சேன்னா ஹீஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் என்டைஸ்ட் டு பை மை பிளான். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கெல்லாம் புரியவே புரியாது. ஒருத்தவங்க திடீர்னு ரோட்லேருந்து வந்து ப்ரோ உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பான். இல்லை சீரியஸாக வந்து அப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ ஜிம் போகிறேன்னா பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ ஃபார் பிக்சர்ஸ். நான் இப்போ வெளியில் எங்கேயோ போனேன்னா அங்கேயும் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது எனக்கு ஐ கெட் ஸோ ஸ்ட்ரெஸ்ட், லைக் ஆங்ஸைட்டி எனக்கு. அப்போ ஐ கெட் ரியலி ஆங்ஷியஸ். லைக் என்னடா நம்மக்கிட்டலாம் ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் அது என்ன சொல்கிறது, லைக் இந்த அதான் அங்கே தான் நான் அந்த வாய்ஸ் நோட் கொண்டு வரேன். பீப்புள் கான்ட் பிலீவ் தட் ஐ எம் த ஒன் ஹூ ஸ்பீக்கிங் அண்ட் சென்டிங் இட் டு தெம்ங்கிற மாதிரி. பட் இது எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ஒன் நார்மல் ஆஸ் பர்சன். நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். நான் வீட்டில் லூஸ் ஆட்டம் தெரிஞ்சிட்டு இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸோட லூஸ் ஆட்டம் தெரிஞ்சுட்டு இங்கே லூஸ் ஆட்டம் பேசிகிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான் நான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. பட் ஆனால் பீப்புள் ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் ஆஃப் மீ த சேம் வே ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் தட் ஐவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் அ வெரி லாங் டைம். நான் அவங்கள எந்த இடத்துல வச்சுருக்கணும், இந்த
பசங்க என்ன ஃபாலோ பண்றவங்க வந்து என் ஏஜ் தான். நான் ஆனா வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடுவானுங்க. நானும் 20 வயசு தான்டா, நான் ஒன்றும் ஏதோ பெரிய ஆளெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ சீரியஸா நீங்கள் 2001 பானா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தே ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் அபவுட் மீ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து அது என்ன சொல்கிறது, லைக் அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால நம்ம எத்தனையோ நம்ம இந்த மொக்க மீம்ஸு அப்படி இப்படின்லாம் நிறைய பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். அதில் ஆகும்னா வந்து இந்த சிங்கிள் பாய்ஸ் 2K பாய்ஸ் 90s கிட்ஸு அப்படி இப்படின்லாம் கமெண்ட் போடுவானுங்க. இந்த சிங்கிள் பசங்க இந்த லைக் பீயிங் சிங்கிள் கமிட்டடாக அதுவே ஒரு பயங்கரமான ட்ரெண்டில். The reason why I talk about not having a girlfriend is the fact that people are so interested in like who I'm dating or whatever. Like இப்போ நான் வந்து ஒரு Q&A போட்டேனாலே நிறைய பேர் ப்ரோ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேறு கேட்பானுங்க. ப்ரோ நீங்கள் இன்னும் ஸ்டில் வர்ஜினா, நீங்கள் ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் வர்ஜினிட்டி அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்பானுங்க. இட் வாஸ் ஸோ லைக் சர்ப்ரைசிங் டு மீ. தே ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் வாட் I am doing அப்படிங்கிற மாதிரி. The same way I am interested in some other influencer who has 1 million followers. ஸோ லைக் நான் மாலில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட போகிறேன். நான் லைக் ஷீ இஸ் அ ஃபீமேல். நான் போயிட்டுருக்கேன். லைக் நான் ஒரு 2-3 பசங்க வந்து பேசுகிறானுங்க என்கிட்ட, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து ஐ மேட் அ ஜோக் ஆஃப் நாட் ஹேவிங் அ கேர்ள் ஃப்ரெண்ட் இன் ஒன் ஆஃப் மை ரீல்ஸ். லைக் ஏதோ வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு ரெசிபி வீடியோவில். அதில் வந்து நான் சொல்கிறேன், இப்போ இது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறத விட வந்து இந்த வெங்காயம் வெட்டுறது தான் எனக்கு இன்னும் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒருத்தவன் கமெண்ட் போடுறான், ப்ரோ பொய் சொல்லிட்டியே ப்ரோ, நான் அன்றைக்கி தான் மாலில் பார்த்தேன் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படின்ட்டு. என்னடா நீங்கள் எல்லா சைட்லேருந்தும் ரவுண்டு கட்டுறீங்களே அப்படின்ட்டு. நான் பொய் சொல்லி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. It's just like playing around with different things and then seeing what sticks. That's the concept. Yeah. But I like how you're using the even the toxicities of the algorithm to yourself. Stay toxic, friends. Yeah, I think that is very healthy. I try to make the toxicity a bit positive by making people laugh out of it. Yeah, I think that is the right thing to do. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பீப்புள் who are so numerically based, எனக்கு பிடிக்காத விஷயமே they think it is like ஒரு மாசான ஒரு உலகம் வேறு. இது தெரிஞ்சு அது பண்ணி அது வந்துடும். அதெல்லாம் இல்லை, மனுஷனை புரிஞ்சு அவனோட ஸ்டூபிடிட்டி புரிஞ்சாவே like you know what is basically the most simplest things to do, and you just do that. It's not as complicated. And as you're saying, you just understood that. But even the intricacies of humanity la, you found those loopholes and using it to capitalize. adilla enna thappu, நம்ம அந்த algorithm அப்படினே நம்ம இறங்க தேவையில்லை. just understand how people think, what people want. அதோட முடிஞ்சது. மத்ததெல்லாம் பார்த்துக்கும், பீப்புளே பார்த்துப்பாங்க, பீப்புளே ஷேர் பண்ணுவாங்க, பீப்புளே சேவ் பண்ணுவாங்க. ஏன் இன்ஸ்டாகிராம் என்ன நினைக்குது உன் கண்டென்ட் பத்தி அப்படிங்கறத மறந்துட்டு people என்ன நினைக்கிறாங்க உன் கண்டென்ட் பத்திங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுன்னு சொல்லுவான் நான். Because Instagram, that's what they want. They want to give content that people care about. ஆமா, நீ எதுக்கு Instagram சர்வ் பண்ற? டைரக்ட்டா do what Instagram wants. Exactly, do what the algorithm wants. Yeah. It's like from a technical point of view. ஆமா, if you want to keep doing it in the long term, உனக்கு பிடிச்ச விஷயத்த மத்தவனுக்கும் பிடிச்ச வகையில நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நான் அதான் நான் பண்றேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த மத்தவனுக்கும் பிடிச்ச விஷயத்துல பண்றேன், அவ்வளவுதான். கேன்சல் ஆன ஆசைப்பட்டுட்டு இருந்தியே, I think perfectான segue. Do you know who this Andrew Tate is? bro Lamborghini Bugatti. So like recently ஒரு Australian news channel a reporter was talking about him, and that is the best like topics I've heard about on suppose ஆஸ்திரேலியன் நியூஸ்ல ரொம்ப மெச்சூரா பேசிட்டு இருக்காங்க தல. ஆஸ்திரேலியன் நியூஸ் வந்து வெயிட் நீ கலாய்க்கறியா? இல்ல I don't know if ஜெனரலா அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா நான் பார்த்த அந்த 2 minute 3 minute segment செம மெச்சூரா இருந்துச்சு. Insane, கொஞ்சம் நம்ப முடியலையா? This woman was like I have a dilemma. She's a reporter. She said I have a dilemma. I understood the severity of this man Andrew Tate. Like the more I talk about him, the more people are going to know about him, and traction, and that's what he's after. But now அவனை பத்தி பேசலனா he's still going to have a following, and என்னோட certain people who are his following, I did not get the chance to warn them. So அந்த கில்ட்டும் எனக்கு இருக்கு. இவன் நான் வெளில எடுத்துட்டு வர கில்ட்டும் இருக்கு. ஆனா இவனை பத்தி நான் பேசினா ஏன் ஆடியன்ஸ் அங்கே போயிடும்னு பயமும் கில்ட்டும் இருக்கு. ரெண்டு சைடுமே அடி வாங்குறோமே, இதை பற்றி என்ன how do I tackle this தான் அவங்க பிரச்சனையே. And it went to the point where people started like I forgot her name, but
people start abusing her and like putting அவங்க பேர் and Tate and like photoshopping both of them having sex and like, but thing is the beauty of how well she handles it, she's like, I just don't understand. Like, yeah, அவன் பேரை என் லாஸ்ட் நேமா போட்டு இது ஒரு கலாய் கூட இல்லையே, இது ஏன் பண்றீங்க, 7ஆம் கிளாஸ்லயே பண்ணிட்டோம் friends. இது ஏன் பண்றீங்க? And then she's like, they're all kids, they're all impressionable kids, and this is making a societal problem that we are all like we are torn up about பேசலாமா வேண்டாமா to fuel this. We don't realize that the people who don't talk about this aren't people who are being affected. The kids who are just caught in the echo chamber are the only people who are being affected. Yeah. Like, Andrew Tate is absolutely insane. Actually, illa. He's very smart. Yeah. He's a pyramid schemer. This is all the man wants. He's like, getting attention through some or the other way. Like, some or other way la illa. He's paying people. Is it? Oh, Okay. you know, the scheme vera mari. Like, Have you seen the coffee Zilla video? oh yeah. Silly odisirpa. Silly odisirpam. But I mean, I've seen the clips only. I don't see the full videos. Podcast level பேசுறாங்க அவங்களா, அவங்களலாம் நான் பார்க்க மாட்டேன். But என்ன கான்செப்ட்னா, this guy has this Hustlers University, என்னது பேரு? அந்த மாதிரி ஏதோ Hustlers University, no, Andrew Tate வச்சிருக்காங்க. Yeah, all this is for that. சரி. So other, it's like it's a pyramid scheme. Yeah, so yeah, you get in, and then you get more people in, and then you get they money will get through more that. people. Yeah. And you get money through that. Okay. But how they get money through that is there's you get more people. There's another thing you can do. You can just boost his videos. Like the more stories and then you post, you get paid through that also. Yeah. So just the sharing, like thousands and thousands of people are just sharing the same video on Instagram. So Instagram algorithm gets tricked into thinking, wow, இவ்ளோ engagement இருக்கா, நிறைய பேருக்கு போய் சேரும் போல. And then it seems the demographic or the similarities. Yeah. All impoverished white people and kids. அவங்க தான் இந்த ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டியில் என்ரோலே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் த ஹஸ்லர்ஸ் யூனிவர்சிட்டியோட கான்செப்டே, நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீ கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா, இஃப் யூ திஸ் ஒன் ஆஃப் த ஸ்லோகன்ஸ், இஃப் திஸ் இஸ் த லாஸ்ட் $100 in you, invest in Hustlers University. Okay, so அந்த மாதிரி people who are at the brink of their existence, you tap into them and you tell them this is the way to be, and then you tell them whatever, they'll believe you. ஏன்னா அவனுக்கு நீ தான் கடவுள். So he's made them share all these things, and he says insane things just so that people, okay, let's say I'm in Hustlers University and I share an Andrew Tate video. Andrew Tate is like, the only reason, and this is one of the things he said, the only reason I date teenagers is because they're still pure. Yeah, they haven't gone through enough dick. Yeah. Oh, okay. Okay. But the thing is, he's not saying that because I don't know if he believes it, but he's saying it mostly because நான் போஸ்ட் பண்ணோன்னே உனக்கும் இவனுக்கும் காண்டாகும், நானும் ஷேர் பண்ணி how dare you அந்த how dare you தாண்டா அவனும் கேட்கறான். அதான் இல்ல, the reason why I don't give attention to these fucked up guys, because I know how Instagram works. Yeah. I know giving particular shit people like him attention will boost him up even more. So I see a story about Andrew Tate. Now I've seen like my friends sharing like the shit that he does. It infuriates me. I'll keep that infuriation to myself. Maybe I'll go speak about Andrew Tate to like that other person, yaro like enna evlo or kevalamana payala, but I won't engage with it on social media because I know how social media works. It's going to give him even more. நான் அதுக்கு தான் இங்க வந்தேன். நான் போய் நான் போய் லோக்கல் யாராவது Andrew Tate பிடிக்கலனா டீ கடை பெஞ்ச் வாங்க फ्रेंड्स. இல்ல நான் போய் வந்து லொகாலிட்டி பாய் கிட்ட Andrew Tate பத்தி பேசுறது Andrew Tateக்கு பெனிஃபிட் இல்ல, ஏன்னா சோஷியல் மீடியால காசு பார்க்க போறான். பட் நான் சோஷியல் மீடியால என் 1 lakh ஃபாலோயிங்க்கு நான் Andrew Tate எவ்வளோ ஒரு கேவலமான மனுஷன், இவனை பற்றி மட்டும் நீங்கள் யாருமே போய் பார்க்காதீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10,000 பேர் அது யார் Andrew Tateன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுப்பான். அதே எனக்கு வேணாம், Andrew Tate வேணான்னு நான் போயிட்டேன், அவ்வளோதான். Yeah, and see, if you're like your siblings, your brother or whatever, your sister, whatever is fucking hell, seeing Andrew Tate, like, I think it's supposed to start a conversation. Yeah. It's not like அப்படியே restrict them from Andrew Tate. That is the sign. Looking for a sign. Yeah. That is the sign. That is the sign. This is one of the most psych people that have that the modern humanity has encountered. Because the man is psycho, but he's understood. Guy is honestly an idiot, but he's a smart one. He's understood algorithm. But the problem is that is scary, because algorithm we made it so that we don't understand it. And hack பண்ணிட்டான். He has more traction than Kim Kardashian, Taylor Swift put together. Recently I saw that. Yeah. He's,
absolutely wrecking this market. When you just keep giving these people, stop giving these people attention, அவன் அன்னைக்கே முடிஞ்சான். Just people don't understand that. இப்போ அதான் அந்த உசுப்பேத்தி விடுறவங்க கிட்ட உம்முன்னு கடுப்பேத்தி விடுறவங்க கிட்ட கம்முன்ட்டு இருக்கிற கான்செப்டே நீ ஆண்ட்ரூ டேட்டுக்கு தான் அப்ளை பண்ணி பாரேன். He will disappear. He will just disappear if you don't give him the attention. Why do you want to listen to a shitன்னு கேட்குறேன் நான். நீ அவன் ஷிட்டை நீ கேட்டு நீ கடுப்பாயிட்டே இருந்தனா அவன் இன்னும் பேசி பேசி நீ அவன் பேசிட்டு இருக்கிறது உனக்கு வந்துட்டே தான் இருக்க போகுது. யூ வில் கெட் மோர் இரிட்டேட்டட். யூ வில் கீப் திங்கிங் அபவுட் ஹிம். நீ அவனை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் யூ வில் ஸ்டே இன் யுவர் லைஃப் அண்ட் யுவர் சோஷியல் மீடியா எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் எவர். அண்ட் ஐ ஹேட் ஹவு ஐ ரீசென்ட்லி saw like a bunch of நம்ம ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணாங்க. லைக் இன்ஸ்டாகிராம் ஷுட் டூ சம்திங் அபவுட் இட். ஏன் அது அவங்க வேலை இல்லை. லைக் இட்ஸ் ஸோ லைக் அது எவ்வளோ பெரிய டபுள் ஸ்டாண்ட் பார்த்தியா. லைக் இட்ஸ் லைக் ஆல்சோ லைக் எப்படின்னா it's so against free speech and it was like and it's also like a lot of like American people who you know stereotypically support free speech a lot. So அவங்க வந்து and they always say நாங்க சைலன்ஸ் ஆயிட்டு இருக்கோம். நாங்க சைலண்ட் எங்களை சைலன்ஸ் பண்றாங்க. நாங்க இத பத்தி பேசாம சைலன்ஸ் பண்றாங்க. No, it's not about silencing. நீ வந்து எப்படி ஒரு இஷ்யூவை டேக்கிள் பண்றதுன்னு இருக்குல்ல. I say this multiple times, right? We are in the age of information. So it's very important how you need to understand how information flow works, how information works. நீ அதை தெரியாம ஒரு இப்போ எப்படி சொல்றது இந்த bronze age, if you don't know how metal bends, you will be at a disadvantage. You will not know how the world works. So information age you don't know how information spreads, how information works, what information is. Like it's come to the point where money itself is just information, then it's a number on some database. Right? It's no longer something that we need to இப்போ decentralized database நிலைமையில இருக்குது, right? And how many annotates can you silence? At which point will you silence? Okay, 10,000 followers வரும்போது தான் we can silence வச்சுக்கோங்க. because அதுக்கு முன்னாடி it's like negligible. 10,000 followers வரதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறதே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப கஷ்டம். Because of giving him attention he's created an androtate army. Yeah, but we'll get to that. But 10,000 followers தான் நீ வந்து அட்டாக் பண்ண முடியும்னா ஏன் 9,000 followers இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லையா? or தல இதை விட ஒரு சைக்கான விஷயம் சொல்றேன். Do you know we have a queen? What we have a queen now. Is it? Yeah. புரியல உங்களுக்கு தெரியாதா? It was like news கொஞ்ச நாள் முன்னாடி. A woman has appointed herself queen of the world. Oh, okay. She's from Canada. Yeah. Supposedly the queen majesty is dead. And vaccinations, she's going to like kill people who vaccinate people. And இந்த மாதிரி ஒரு 92-page agenda and everything. Oh damn. She's written out. Put effort into this. No, she's put a lot of effort into this. And like she's basically like she wants to make the age of consent 24. She's a weird conservative woman. So you'll be like, okay, and she believes in aliens and she's an alien. She's also, and she believes she's an alien. Lizard people. And you'll be like, and the kind of sola you'll be like, okay, she probably has some mental issues, right? Yeah, she believes she's aliens and God talks to her and அதுதான் அவங்க பண்றாங்க அந்த மாதிரிலாம். She rallied up enough people to protest in front of a police station. Basically she was like, in the police station vaccine போடுறாங்க, police station. Oh my god. Okay, அப்படின்னு சொல்லிட்டு thousands people came. They came. இல்ல எனக்கு ஏதோ நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா இல்ல அந்த ஊர்ல தான் இந்த மாதிரி லூசுங்க இருக்கு. இது கனடா bro, அமெரிக்கா இல்ல. நான் வந்து அத சொல்றேன் மொத்தமாவே அந்த நம்ம ஊரை தவிர்த்து மத்த எல்லா ரீஜன்லயும் வந்து எனக்கு ஏதாவது லூசுங்க அத்தனை பேர் இருக்காங்களா? இல்ல ஆனா தல லைக் நம்ம ஊர்ல நம்ம வந்து பீஃப் சாப்பிட்டோம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பெருமையா 7 பேர் தான் கூட்டம் முடிஞ்சிச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பசங்க. ஆமா, இல்ல எனக்கும் வரணும்னு ஆசையா இருந்தது, பட் கட்ல வர முடியாம புரியுது கட்ல இருக்கு. பட் அது உண்மைதான். பட் அட்லீஸ்ட் not people had the இது and like இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சாப்பிடலாம். ஆனா அந்த சாட்டர்டேவே பீஃப் சாப்பிட்டேன். a lot of people had the இது to come that day. வர முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. வர முடியல வருத்தப்பட்டாங்க. next independence day or something. அடுத்து என்னது தேசிய உணர்வு டே? ரிபப்ளிக் டே. அது ஜனவரி தானே? ஓகே फ्रेंड्स, ஜனவரி ரெடி ஆகிடுங்க. பட் ரிபப்ளிக் டே அவ்வளவு மாஸ் இல்லை. ரிபப்ளிக் டே இஸ் more mass because Republic Day is the reason we have that statue, the 3,000 crore statue. அப்படியா? I mean other way, 3,000 crore statues because of Republic Day. தலைக்கல. ஸோ அந்த நாள் போய் நம்ம சாப்பிட்டா இன்னும் சதுருவானுங்க மக்கள். அதான் இப்போ ரிபப்ளிக் டே நம்மள உள்ள இல்லை பரேடுக்குள்ள நம்ம we wanted to put something in the parade.
Oh yeah, Tamil Nadu wanted to put Periyar, Velunachiyar and Bharatiyar on the parade இது and they were like இல்ல இன்ஃப்ளூயன்ஸான மக்களை போடுங்க. They're like, huh? Excuse me. Interesting you say this. So then No, they still put them only. இல்லடா அதான் இல்ல அது பண்ணல நாம ஊர் கொண்டு போயிடல அதுக்கப்புறம். Yeah. அந்த கடுப்புல நான் வந்து ஓகே நீங்க போட மாட்டீங்களா நான் பீஃப் ஷர்மா சாப்பிட போறேன் அப்படின்னு பீஃப் ஷர்மா சாப்பிட போயிட்டேன். But so Andrew Tate, that woman asked, like that journalist asked, what is the best way to tackle? I think another reason we don't have such people. Oh yeah, Queen Kadhi mudichirren. They went and they did that thing outside the police station. Police station வந்து சம மாசம் என்ன பண்ணாங்க, லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க கத்துங்க friends. And இன்னும் மாசம் I can't even say this laughing. They stood outside the police station and they called 911. வந்து அரெஸ்ட் ஆவுங்க வாங்க. எனக்கு அரஸ்தானோ. டேய் இல்ல. They were there to arrest the police. Is it? Yeah, they were like வாங்க வெல்ல வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணோம். இந்த ஜில்லாவா சக்தி நீ போலீஸா வந்திருக்க. But no, she's like starting like a thing. Like there are thousands of followers internationally and she's told people that you don't have to pay for water, electricity. These are all free in my world. Like hundreds of people have not paid their bills and they don't have electricity in their house and water in their houses. And it's just like a weird stalemate for thousands of people. நாமளும் ஆஷ்ரம் ஆரம்பிச்சணும்டா. But I personally feel like some people just want to escape reality. Like இப்படிதான் உலகம் சில பேரால ஒத்துக்க முடியல. So they want to create an own reality or they want to enter someone's reality which is very enticing. இல்லனா வந்து அது என்ன சொல்றது, இந்த வாழ்க்கைக்கு ஓடி போயிட்டா மேபி நம்ம வாழ்க்கை பெட்டரா இருக்குமோ அப்படின்னு பண்ற கிறுக்குத்தனமான விஷயங்கள் தான் இதெல்லாம் சொல்லுவேன் நான். I think you need to stand and just read the world a little harder. Yeah, exactly. But then a lot of people are saying that இது வந்து the information age கொடுத்த ஒரு tool. That all these people have such a voice in the information age. There's no point in blaming information age or I whatever. don't இது நடக்கிறது நடக்கதா செய்யும். கத்தி வெட்டுது bronze age நாலதான். Yeah, I can name a few books written by people who have more influence. Like இதெல்லாம் சப்ப மேட்டர். போலீஸ் ஸ்டேஷன் தான் நாங்க எவ்வளவோ பட்டிருக்கோம் ஒரு 4-5 புக்குனால. நான் படிக்கிறேன் டுடிப்போ. நீ படிக்கிறியா? நான் படிக்கிறேன் டுடிப்போ. எந்த புக் படிச்சிட்டு இருக்க? இல்ல ஸ்கூலுக்குலாம் போறேன்ல இப்போ. ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் படிக்கிறேன். But it's insane that the information age, the beauty age, it's letting us see that shit. ஆமா. தெரியாதல. ஆமா. Summer there's a queen for the world and everything. What the fuck? Florida வந்து court was trying to push a case where if you don't have 2.4 GPA you can't have an abortion. என்னப்பா இது? Like you're immature to have an abortion. Yeah, you're too immature to have an abortion. Like we're in a beautiful world. You know and our பேர் என்னது? What about the people who've never done anything related to like studies or whatever? பண்ணிக்க முடியாதா? Like I think Jamie Foxx தான் நினைக்கிறேன். He's made one movie polar now. It's called All Star Weekend. Have you heard about it? No. It's one hell of a movie thala. It has Robert Downey Jr. Oh damn. No. It's the most star-studded cast in Hollywood. It's like a Hollywood order crossover episode. Like everybody in Hollywood is in that movie. And they play themselves. No. They all play different. It's a movie, proper movie, but everybody interested they've come acted. Oh. They're all like, wow, I want to be in that shit. I want to be in that shit. He pulled off Super Deluxe. He pulled off something bigger than Super Deluxe. No, Chris Evans. யாரோ இருக்காங்க. Like generations of great actors and all. So what, are they getting paid or they doing it out of எல்லாமே. Like some are getting paid, some are like Robert Downey and all. He just wanted to be in the movie. He was there. But you're not going to watch the movie. Yeah. He's not releasing it. அப்படினா படம் எடுத்து முடிச்சிட்டாரு. படம் எங்க? 2017 முடிச்சிட்டாரு. எங்க இருக்கு? ரிலீஸ் பண்ண மாட்டாரா? நீ பாத்தியா? டேய் இல்ல ரிலீஸ் பண்ண மாட்டாரா? Oh. He's scared to release it. Oh. What the hell? He's like, in today's political climate, I don't think the movie will be received well. And too many careers are on the line. So we can't release it.
அண்ட் முன்னாடி ஒரு விஷால் படத்தை எடுத்து விட்ட மாதிரி இந்த மாதிரி எதிர எடுத்து விடலாம். ஆமா தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் rockers get on this- மதுரைக்கு போங்க, அமெரிக்காவுக்கு மதுரைக்கு போங்க. தமிழ் rockers get on this shit please. Supposedly Robert Downey உலகமே பார்க்கும் இந்த விஷயத்தை. Yeah. கண்டிப்பா. Supposedly Robert Downey Jr. is acting as a Mexican man. Oh wow. Oh, okay. It's like heavily Tropic Thunder inspired. Like Okay, when okay. asked what Yeah. this movie is like, Jamie Foxx was like, நீங்க Tropic Thunder and White Chicks பாத்தீங்கன்னா அது child's play மாதிரி இருக்கும். Child play. இது வந்து no holds barred. நான் சொன்ன வேண்டிய கருத்தை சும்மா கலாய்க்கிறதுக்கு சும்மா பேசுறதுக்குன்னு பேசணும், அந்த மாதிரி ஒரு படம். அதனால ரிலீஸ் பண்ண மாட்டோம். அப்பே ரிலீஸ் பண்ணி தான் பரவாயில்ல, இப்போ உலகம் மாறிடுச்சு, ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சுத்திட்டு இருக்காரு. ஹீஸ் லைக் திஸ் இஸ் நாட் த வேர்ல்ட் வேர் Tropic Thunder can release. Bro, we have to bring, நம்ம எப்படியாவது தீக்கிரமிச்ச வளர்த்து ஜேமி ஃபாக்ஸை மீட் பண்ணி உனக்கு எபிசோட் கூட போட்டு போறதால என் படத்தை மட்டும் காட்டிடு. இப்படியே படத்தை மட்டும் காமிச்சிரு. But yeah, I think I don't think the information age is the problem. I think it's just we're letting people know. இல்ல இந்த வில் ஸ்மித் சொன்னதானே, racism is always there. தெரியுது அவ்வளவுதான் bro. ஆமா, Yeah. we have cameras record it only. Yeah. அதை பத்தி என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி அதான் சொல்ல வந்தேன், இந்த ஆண்ட்ரூ டேட்டுக்கு why we don't have such லூசுங்க in our ஊர். I think I have a solution for Andrew Tate also. கலாய்க்கிறது. ஆமா, வச்சு செஞ்சிரணும். See, கலாய்க்கிறது gives people attention that they crave, Yeah. but it is not monetizable. ஆமா ஆமா. ஏன்னா for example ஸ்னேகன்லாம் எடுத்துக்கோ. You know ஸ்னேகன்? Think of the மக்கள் நீதி மயம், No. Big Boss. So Big Boss ஸ்னேகன் இருக்காருல்ல, how he reached Big Boss is he made this ஒரு சம காமெடியா ஒரு கவிதை, and சம கலாய்ச்சி மீம்ஸ் போட்டு கலாய்ச்சி அவர் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. And he also உசுப்பேத்தி பிக் பாஸ் போயிட்டாரு. அப்புறம் என்ன, ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் முட்டைப்புள்ளி. அங்க போய் கலாய்க்கிறதால வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. I think கலாய்க்கிறது is a solution because they think they're getting something out of it, but we are all making them we're making them famous by giving awareness that they're a joke. It's the best way to cancel. Yeah. Make them worthless. Canceling is canceling. You're literally digging the worth out of them. Yeah. Instead of showing anger at him, just make him a joke. Yeah, make him a joke. He has a really great solution. Like nobody, I've not But seen a single people meme about him. No, but people are so angry and they don't see this. கோவம் தான். எல்லாரும் காண்டலே தெரிஞ்சிட்டு இருந்தா இதெல்லாம் பண்ண தோணாது. ஆமா. நம்ம ஊர்ல காண்ட நம்ம வந்து வேற விதத்துல காமிக்கிறோம். அதனாலதான் surviving correct. இல்லாட்டி நம்ம ரூம்ல இன்னொரு ஆரஞ்சு இருக்காது. தர்மாக்கோ எடுத்து வைகை ஆத்துல விடுவியா, போடுற பாரு மீம. படிப்பறிவு is amazing இல்ல? We learned that shit. We learned how to combat this. I think that we should teach the world how to combat this. That woman won't be suffering. Imagine அவங்க சொன்ன அதே கருத்து, என்னடா flames மாதிரி போட்டுக்கிட்டீங்க எனக்கோ டேட்டுக்கோன்னு சொல்லியிருந்தா செம்ம கலாயா இருந்திருக்கும். இல்ல அவங்களே போட்டுருக்கணும் flames எனக்கு போட்டு இல்லங்க சந்தோஷமா நாங்க எனிமீஸா. இப்போ என்ன செய்வ? இதான உன் சட்டம். I think even for this will help you also if you don't want people to do people who hate on me, is it? not hate on அவங்களோட கலாய்ச்சி விட்டுறதுல அதுவும் இருக்குது. பட் இந்த மாஸ் கெய்னர் அதெல்லாம் சொன்னேன்ல, ஆமா instead of telling people why you shouldn't use it, make fun of it. People will not know why you shouldn't use it, but they'll stop using it. ஆமா, உன்னோட goal will be achieved. கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. கன்சல்டன்சி ஃபீஸ் 100 ரூபீஸ் கொடுங்க. சம்மர் டூல்டா இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், we're talking about something like genocide or something, and suddenly it struck me, what is the greatest solution to genocide னு யோசிச்சு பார்த்தா ஒரு படத்துல சொல்லிருக்காங்க. என்னது எனக்கே தெரியுது. எனக்கு 23ஆம் புலிகேசி பாத்திருக்கேன் படத்தை. படம் பாத்திருக்கேன். ஸோ அந்த படத்துல ஒரு பெரிய ஜாதி கலவரம் வந்துடும். அந்த ஊர்ல வந்து நிறைய ஜாதிகள் இருப்பாங்க, all trying to debate which is the பெரிய ஜாதி, மேல் ஜாதி. And they'll come to 23ஆம் புலிகேசி to figure out யார் பெரிய ஜாதி. And they'll have like ரொம்ப சல்பியான இதுவே இறங்கி செருப்பு போட மாட்டா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இருக்கும். And வடிவேலு is supposed to be a very stupid character in that movie. That's starting like a king வடிவேலு. ஆனா he'll come with an ingenious plan.
he'll be like யாரு பெரிய காஸ்ட் அப்படின்னு சண்டை போட்டு காட்டுங்க, பெரிய மைதானம் கட்டி ஒரு கிளாடியேட்டர் கொலோசியம் மாதிரி கட்டி டிக்கெட்லாம் போட்டு ஆடியன்ஸ்லாம் பார்க்க வச்சு ஆல் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆஃப் ஆல் த ஜாதிகள் will form teams and they'll start fighting. கத்தி கோடாரிலாம் வச்சு அண்ட் சுற்றி உட்காந்து ஒரே கல்ல பல மாங்க யூ கேன் டிஃபீட் பீப்புள் ஹேவ் என்டர்டெயின்மெண்ட் யோர் டாக்ஸ் ரெவென்யூ யூஆர் செல்லிங் மர்ச்சன்டைஸ். பிகாஸ் அங்கே தான் வந்து கப்சியும் அக்காமாலாம் விற்பாங்க. அக்காமாலாம் இஸ் கொக்கோ கோலா, கப்சி இஸ் பெப்சி. In the movie, in that reality, இந்த ஜாதி சோடா அந்த ஜாதி சோடா flag whip பண்ணல stadiumல. And another thing you're hitting is all the extremists of all the jadikal are dying. So whoever is left over are people are like who just didn't care enough in the first place. செத்து போயிருங்க friends. Yeah, மச்சான் எவ்வளோ சல்பியா எவ்வளோ பெரிய மாற்றம் முடிச்சிட்டாரு பாரு. It's unbelievable. பட் த ப்ராப்ளம் இந்த ரியல் வந்து அந்த மாதிரி ஒரு கொலுசியை மட்டும் பில்ட் பண்ண முடியாது நம்மளால. இப்போ இஃப் தி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அடிச்சுட்டு செத்தானுங்கன்னா கூட இருக்கிற ஐ டோன்ட் கேர் பீப்புளும் செத்துடுறானுங்க ரியல் வேர்ல்ட்ல. Because we're letting them fight in our world. Yeah. Make the Colosseum. அப்பப்ப every 5 years have a war that they can just fight. Like just have a சும்மா war. சண்டை போடுங்கடா போங்கடா. யாரு முஸ்லிம்ஸா ஹிந்துஸ் அடிச்சு காட்டுங்க, யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அவ்வளவுதான். See, you won't kill all Muslims, you won't kill all Hindus. Only the ones who want to fight will die. Yeah, the ones who want to fight, we didn't need them in the first place. ஆமா exactly. மீதி அவங்க ஜாலியா என்ன Yeah, மீதி ஜாலியா இருக்கலாம். Like this happened in Rwanda. Like there was civil war in Rwanda. Okay. And it was such a successful civil war. Okay. Like at the end of the civil war, there was nobody left to run the country. There was no population. All the men died. Literally all the men died. Like there were streets just filled with bodies, and they had to build the new city over those bodies. இப்போ இருக்க Rwanda oda capital which is built over the bodies. எப்போ நடந்தது இது some 2000s so late 90s la nanichu. Quite recently. Oh yeah, so it's not like ancient history. It's not ancient history. Recent, one of it was the last recent genocide to happen. So adukaprom all the people who were left over were insanely liberal and who wanted a new world and everything. So on the ஊரு பாத்தீனா Switzerland stays neutral all the time. Yeah. Switzerland doesn't have these extremists. Yeah, they don't have to fight. They don't chocolate சாப்பிடுமா cheese yeah, they don't have to send anybody anywhere. Like America இப்போ நடக்கிற பிரச்சனை கூட இல்ல, it's because they're not in a world war. They don't have anywhere to send these people. Sir. Yeah, they don't have anywhere to send these people. And the only war we are fighting right now is with space. Like நிலாக்கு அனுப்பலாமா, மார்ஸ்க்கு அனுப்பலாமா. இந்த லூசுங்கலாம் அனுப்ப முடியாதுடா, புடிச்சுக்கோங்கடா. அதுக்கு ஸ்கில் தேவடா. அதுக்கு அறிவாளி அம்சம் பார்த்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் டெஸ்ட் ஃளைட்ஸ்க்காவது இவனுக்கு அனுப்புங்க. கல்லால ராக்கெட் செய்ய முடியுமா தம்பி, அவனை அனுப்புங்க, செக் பண்ணலாம். தண்ணியில் ஓடும் நவீன ராக்கெட். ஒரு 15 ஃப்ளாரிடா மேன் தூக்கிட்டு வாங்க. Let's see. That's what we are lacking today. We are not letting the unfit die. Yeah. காமிக்ஸ்ல வந்து don't eat ன்னு போட்டு இருக்கோம். Yeah, bleachக்கு எதுக்கு லேபிள்? அவர கான்செப்டே bleach. ஆசிட்க்கு எதுக்கு don't drink sign? It's like this mic having a do not eat sign, bro. I know I'm not supposed to eat a mic. Are you sure? Yeah, I'm sure that paint bucket will have do not drink somewhere. Like we have a paint bucket there. Yeah, I'm sure it has do not drink somewhere. Just because it's possible, people need to know, don't do it. Yeah. இல்ல குடிப்பான், குடிச்சிட்டு சூ பண்ணிடுவான், நீ போடல, அதான் பிரச்சனை. அவனுக்கு பிரிண்டிங் காசுடா. டு நாட் ஐ வில் சூ தி டாக்டர். இவனை ஏன் காப்பாத்துன? இது எங்க சமுதாயத்துக்கு ஒரு விரோதம். இவனை காப்பாத்துனது, இவனை சாவறதா இந்த ஊருக்கு செய்யற நன்மை, இந்த நாட்டுக்கு செய்யற நன்மை, ஊர் தரித்திரமே விட்டு போச்சு நினைப்போம். ஒரு 4 காசு காசப்பட்டு இப்படியா பண்றது? நீதான் யா க்ரோனி கேபிட்டலிஸ்ட். ஆமா. Yeah, I definitely believe people should have the right to die. Some people need to. Yeah, the right to cease to exist. Oh lol. Andre Kanithar Anderme, Andre Kanithar Yuthimura Application. We just have to follow. Yeah. Damn. Like, I believe a lot of things that man has already said. Like, இப்போ கூட like how we look on social media is not the truth, it's not the reality னு அவர் தான் காமிச்சாரு. அவர் தான் உட்காந்து பெயிண்டிங்லேயே ஃபோட்டோஷாப் பண்ணுவார்.
வருங்காலத்துக்கு தெரியவா போகிறது ஏன் நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ லைவா சோஷியல் மீடியா லைவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்துக்கு தெரியவா போகுது. நான் டிப்ரெஷன் புடியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நான் கஃபே போறேன், லாட்டேல ஆட் இருக்கு, டல்கோனா காஃபி பண்றோம். கடைசியா இப்ப வெளில போன நீ ஏய் அவன் டல்கோனா காஃபி எனக்கு ஸ்விக்கில கொண்டு வரான், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? Damn, actually now the Dalgona coffee, it's like come back as like war flashbacks. Yeah, Dalgona coffee. I was very 2 years, anti 2 years since Dalgona. Cafe. I was very anti Dalgona. அந்த orange வரையறது. Peak coffee snobbery obsession. நான் காஃபியை வாங்கி கிரைண்ட் பண்ணி தான் குடிப்பேன். நீங்க என்ன இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் பயன்படுத்துறீங்க? என்னாலயும் இன்ஸ்டன்ட் காஃபி முடியாது. I have something against it just like you. நான் டிகாஷன் போட்டு தான் குடிக்க முடியும் காஃபி. இல்லனா அதோட மேல யூஸ் V16 சொல்லுவாங்க. அது வந்து வெறும் எனக்கும் ஆசை ஒரு ஃபில்டர் பேப்பர் ஆனா ஒரு கெட்டில் வெறும் தண்ணி ஊத்தி. ஆமா Dalgona coffee அப்பா சொல்லுவாங்க ஏன்டா எனக்கு இன்னொரு வேலை வைக்கிற. குடிச்சிருக்கீங்களா Dalgona coffee? Not a fan. Yes, No, obviously I've tried never it. Obviously I never tried it. No. Obviously tried it. எப்படி இருக்கும்? Not a fan. Like sweet ஆ இருக்குமா? Very sweet, bro. Just because I was against the trend, try it. No, it's like aerated instant coffee with sugar. Because that's what it is. Yeah. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே வெச்சுக்கணும். நீ மூஸ் அப்படியே. ஆனா அப்படியே வெச்சுக்கணும். Aesthetic feed, aesthetic content. நீ காம்படிஷன்ல இருக்க. ஸ்ட்ராங்கா இருக்க, லீனா இருக்கும்போது சொல்லு. இல்ல தால் பாக்குறது தான் கட்டு மஸ்டானா இருப்பான். பட் ஆனா எவனோ ஒரு தொட்டானா கூட விழுந்துருவான் அந்த டைம்ல. Yeah, like Thor Bronson, அவர் supposedly use பண்ண sword some 70 kilos in Game of Thrones. Wow. 70 கிலோடா? He asked it to be remade heavier because it feels too weightless when he swings. No, that's true. His deadlift record is what, like 505 kilos. The strongest man. தப்பில்ல. ஆனா இதை விட சைக் என்ன தெரியுமா தல, என் உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு. You know WWE is fake, right? Yeah. I didn't for a long time. Yeah. But when you got to know it. No, அதல்ல. But when watching WWE itself, நம்ம ஒரு விஷயத்தை நம்பல. Like we knew everything is like when we believe everything is real, ஒரு விஷயம் மட்டும் நம்ம நம்ப மாட்டோம். மார்க் ஹென்ரி வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சொல்லுவாங்க. எவ்ரிபடி உள்ள வந்து வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்போம். அது உண்மையாண்டா? You know, I WWE வீட்ல பார்க்க விடல. So இந்த One reference எல்லாம் huge dark black man. Okay. His entry itself, Mark Henry, the world's strongest man. அப்படிதான் வருவாரு. And you'll be like, okay, பொய்யா தான் இருக்கும். Tala, out of everything, that is the truth. That man actually has like Guinness World Records on the time. He was actually the world record holder. Oh, wow. Namme ullalla. Out of all the things he told us, that is the truth. ரெண்டு விஷயம் ஜான்சினாவை பார்க்க முடியாது, அப்புறமா ஆமா ஜான்சினா பார்க்கணும். மார்க் ஹென்ரி இஸ் world's strongest man. ரெண்டுமே உண்மையாண்டா. I found only like 2 years ago. செதறிட்டேன். He doesn't look the part. He doesn't look strong. People don't look strong, you know, because like the idea of a strong person is like muscular, lean ஆ இருப்பாங்க. இல்ல like that was the perception நான் சொல்றேன். இப்போ அவன் இருக்கறலே பெருசா இருக்கணும் அப்படி all every strong man is like looks obese if we are being honest. No, in this case like because short. weight moves weight. Yeah. Thor Bjorn. Thor இல்ல Mark Henry சொல்றேன். See அதான் I expect the world's strongest man to be tall. Mark Henry is not tall enough to be the world's strongest man. No, but like you know the shortest people can deadlift the most. அப்ப தெரியாதுல. அப்ப தெரியாது. ஆமா. அதனால நான் அப்ப நம்பல. Yeah, with shorter limbs, lesser range of motion. ஸோ அதனால் இப்போ வந்து பெஞ்ச் ப்ரெஸ் கூட எவனுக்கு வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டர் ஹேண்ட் இருக்கும் அவனால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். ஆனால் யாருக்கு லாங்கர் ஹேண்ட் இருக்கோ அவனால் டெட் லிஃப்ட் இன்னும் ஈஸியாக ஷார்ட்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். There's this American guy, you know, on the he also faces off in the strongman competition. He is known for having that small limbs. பேர் என்னது? He won 2019 நினைக்கிறேன், the year after Thor Bronson. பேர் ஞாபகம் வர முடியுது. கொஞ்சம் கூட தாடி வச்சிருப்பாரு. அவர் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருப்பாரு. பெருசா இருப்பாரு, ஆனா கை குடுக்குடையா இருக்கும். பாடி ஷேம் பண்ணாதீங்க फ्रेंड्स. But I have like insane respect over these people who have insane control over their bodies. Like it's very it's commendable. Scary. Like avlo weight தூக்கி you can literally die if one thing goes wrong. Yeah. You still take the risk. It's an extreme sport.
Yeah, it's an insanely extreme Yeah, sport, but insanely extreme sport. it's an insane extreme sport. Like Ice Giants no documentary on net on Vice. I think I've seen it. If you want to know more, please go Is watch it that. about That like guy- Norwegian strong people? or Yeah, something? yeah. Yeah, Okay. bro, but do you know the scam after that? There was a vegan documentary on Netflix that came, like Yeah. Go Better or something like that, la. ஏய் அது ஒரு scam டா. Scam. அதான் அது நிஜம். அதுல வந்து I've spoken so much shit about that to people who come and tell me you should become a vegetarian அப்படின்னு நிறைய vegetarian people வந்து actually என்கிட்ட சொல்லியிருக்காங்க அத லைக் கேம் changer. Ah, Yo, yeah. வேற மாதிரி. எவ்வளவு அந்த Yeah. ஐஸ் அந்த இதுல அவன் வந்து அதுல சொல்லிருப்பான் நான் வீகனா இருந்தேன். he was அப்போ நான்வெஜ் அந்த வைஸ் டாக்குமெண்ட்ரி was non-veg. He became vegan. Thor. இல்ல the guy is it an one of MMA the fighter? இல்ல he's a strong man. Oh, strong. One of the guys Yeah, I know. One of the so in the iceல இருக்கறவன் he would have become vegan and he was in Game Changers. அதுக்கப்புறம் few years later his career got derailed, so then he became non-veg. He came back on top. பட் தல அவ்வளவு கூட யோசிக்கல தல அவங்க சொல்ற நிறைய போய் they also talk about Roman gladiators அதுல yeah. மரண ஓல்டா மரணம் ஓல் உண்மையா கூட இருக்கலாம். ஏன் சொல்றேன், they were literally slaves at the end of the day. அவனுங்களுக்கு போய் மீட் கொடுத்துட்டு இருப்பானுங்களா அவனுங்க. they weren't slaves. No, I mean like you had no option. You had to go there. You are going to die at the end of the day. சொல்லலாம் அவனுக்கு என்ன லைக் ராஜ வாழ்க்கையா வாழ முடியும் அவனால. he is going to get the scraps at the end of the day. You are supposed to eat this. Meat is reserved for the really well off people who are watching the gladiators sitting from the top. அவன் வந்து மீட் சாப்பிடுவான், நீ வந்து கிரெயின் தானே சாப்பிடணும். you get the basic stuff. They don't talk about that. They're like they are vegan, so அதனால தான் they had to have the flight or fight response. They had to face it. That adrenaline எல்லாமும் உடம்புல ஓடிட்டு இருக்கு, நீ பண்ணி தான் ஆகணும்ங்கற போது vegan or whatever like vegan or non vegetarian you will react in a certain way. அவ்வளோதான் at the end of the day. எல்லாம் கதை அடிச்சான், நல்லா கதை அடிச்சான். வெரி செலக்டிவ் பிக்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் ஆல் தட் வீ கேன் டாக்குமெண்ட். வேற லெவல் ஸ்கேம் அதெல்லாம். யா தல ஆனா எனக்கு பயமுறுத்துற மாதிரியே கொண்டு போறது. ஆமா and they talk about like heart attacks. Oh my god. See இப்ப பீஃப் வந்து நம்ம வீட்ல குக் பண்ணி ஒரு டெண்டர் லாயின் சாப்பிட்டா அது வேற ஒரு எஃபெக்ட். ஆனா அதுவே பீஃப் பர்கரா சாப்பிட்டா அது இன்னொரு ஒரு எஃபெக்ட். That's very differentiate. See majority of the people who get heart attacks and or whatever any kind of health issue that triggers like that's come to like cholesterol அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது when they generally speak about the American population தான் எடுப்பாங்களே ஸ்டடியில். they are meat eaters அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி மீட் சாப்பிட்டான், போய் சீஸ் பர்கர் சாப்பிட்டான், எவ்வளோ சாப்பிட்டான், டெய்லி சாப்பிட்டான். இது completely disregard this and they completely falsify whatever the result is. இதுதான் at the end of the day. நீ மீட் என்ன மாறுவாங்கடா தூத்துக்குடிலாம் they'll become vegetarian. பட் டெய்லி பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டு இருப்பாங்க. பொட்டேட்டோ பொரிச்ச பரோட்டா. பட் தல if you want to take meat eaters go to Norwegian countries. அங்க போய் எடுங்க. ஏன் ஜப்பான் வெஜிடேரியன் ஆஷமாக்கானுக்கு வாங்க. ஜப்பான் insanely healthy countries. All these who have insanely high meat. They go to tribal people, see what they're doing. நீ ஏன் வந்து சிட்டி லைஃப் குள்ள வந்துட்டு அவன் unhealthy habits. Science doesn't work this way. Like science உண்மையா doesn't work this way. If you want to find the truth, you go have a huge database. நிறைய பேர் கிட்ட கேளு அவங்க என்ன புடிங்கிட்டு இருக்காங்கன்னு. Like the idea of sample size இவன் லூஸ் பண்ணிட்டான் பத்தி. sample size concept இல்ல. They are technically one sample size. one day வேற அந்த next day உனக்கு sexual performance இல்லையா அந்த மாதிரி எப்படிடா அதெல்லாம் தல அந்த ஃபில்ம் மேக்கரே காண்டா இருக்க மாட்டான். டேய் எப்படிடா சாத்தியம்? bro இல்ல எனக்கு பர்சனலா தெரியும். இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு வீகன் ஆனவங்க என்னோட ஃபேமிலி தல எனக்கே நிறைய பேர் தெரியும் தல. அதான் நான் லிட்டரலா மூஞ்சிய பார்த்தனும் அடிச்சு சொல்லிட்டேன். நான் லூசா நீ. like உண்மையா சொல்ல போனோம் there are a lot of Tambram people that we know had watching parties for this documentary. What? No like no we know like we personally know மாதிரி பண்ணாதீங்க friends. தாஷ்மகான் வாங்க நான் உங்களுக்கு கூட்டி போறேன். like and they weren't like random people, educated, highly educated Tambram people. I think I know. Yeah you definitely know highly educated Tambram people from various backgrounds, various professions, all came together. They were like பாருங்க நாங்க இவ்வளவு வருஷமா சொல்லிட்டு இருந்ததே வெள்ளக்காரன் சொல்றான். சோ இது உண்மையா தான் இருக்கும். டேய் நீ தானே சொன்ன அவன் வந்து உன்னை அடிமையாக்கிட்டான் அதனால ஒரே மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு உருட்டு இங்கிட்டு ஒரு உருட்டு. And they had these watching parties and they invited me and invited all my friends to, and the beauty is how they said it. They be like இதுக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா வாழலாம், இதுக்கு அப்புறம் நல்லா வாழலாம்.
அந்த மாதிரி. சரிங்க. சரி வாழுங்க. ஐயோ டேய், ஸ்மோக்கிங் கில்ஸ் அட்வைசரி எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கு. எவனாவது ஸ்மோக்கிங்கை குவிட் பண்றியாடா? போதுமா உனக்கு? Oh, surprisingly it's working, bro. When the people, the average amount of smokers are going down Because of advisory. I don't know because of the advisory, but I think overall awareness தானே. awareness at the end of the day தானே. I don't. All just people knowing that it's bad. I think that, yeah, but I think making conscious decisions. but I'm sure like advisory played a role in that. Yeah. No, I seriously don't think. Really? Yeah, I really don't think so. Especially அந்த முகேஷ் சந்தானம் வந்து முகேஷ் பத்தி காமெடி அடிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்பவே பயங்கர காமெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். Yeah, I think there's a lot of other factors that play a role, and I really think advisories made the smallest impact. Like it's too easy da. It's too easy. Oh, yeah, fair enough. Yeah, and it's not going to work. Yeah. Like and I get one thing that worked is உண்மையாவே உயிர் பயம் and காசு பயம். Yeah, all this tax is definitely. Yeah. All these things. How much does one cigarette cost? 10 rupees element. Huh? 20 rupees normal cigarette. Something like that. No, it's 15 to 18 if it's like a mature product. புது product 10 ல ஆரம்பிக்குது. And lot of like இப்போ ஒருத்தவங்க விறுவிறுன்னு இருக்குன்னா அவன் என்ன கடை பக்கத்துல இருக்கோ போய் வாங்கிடுவான். அவனுக்கு லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் இல்லாத கடை இன்னும் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவான். ஏன்னா அவன் கமிஷன் கொடுக்கணும் போலீஸ் கிட்ட. ஆமா. அந்த மாதிரி நடக்கும் போது how much more are they spending on it? Yeah, dude, I've seen cigs for like $20, $25. Yeah. And it is coming down like லிட்டரலா துட்டு இல்லாத கையில துட்டு இல்லனா கூட குவிட் பண்றது ஒரு ரீசனா இருக்கு. And vaping is now increased. How much is I know people who vape because it's cheap or like it works economically for them. Yeah, adan it does. So vaping is increased, and there's other smoking products, smoking drugs which are much better. Tobacco unmayave it's profitable, so the government was pushing it. Now வந்து people are pushing back. அவ்வளவுதான். People மேல தான் இந்த this credit must go. Government did absolute bullshit. Government there's this beautiful movie you should watch called You Got Smoke. So Dark Knight Harvey Dent is the actor in this. So the whole the lobby padama. So the whole movie is about lobbying cigarettes. That's Philip Morris or Marlboro yaro. Philip Morris. So he was a PR agent. PR agent. What are they called? PR what? PR la வேலை செய்றவங்க பேர் என்னடா? Marketing guy. He was point a PR of contact. PR head of Philip Morris, and America appadan they discovered, appadan they accepted in the Senate that cigarettes are killing people. And இத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியாது போல. They were like cigarettes are killing people. Cigarettes ban பண்ணனும். So they sent this guy, all cigarette companies. Philip Morris will team with all cigarette companies to send this one man to fight for the rights of cigarettes. என்னனவோ பேசுவான் தல. செமையா பேசுவான். அவன் பேசுறது அப்படியே கவிதை மாதிரி இருக்கும். He will woo everybody, charm the fuck out of everybody to get cigarettes to the still legalized today. He is the reason people have smoking. He is the reason women started smoking. Oh wow. He called it the torches of freedom. This is before all that. Oh, he's the Madman guy thane. Madman is based on this. Yeah, I've heard about it's toasted. It's toasted guy. Yeah. Yeah. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? All that is the same guy. Capitalism, bro. It's like you know the painting of Uncle Sam standing like this. You gotta come. You gotta come. That's him. That's his. That's him. Yeah. Do you know why we eat breakfast like a king, lunch like a lunch like a commoner and like peasant? It's his ad campaign. Okay. He worked cereal avandanada. Americans didn't eat cereal before. Yeah. He worked for a breakfast company, and they were like, people aren't eating enough breakfast because people have too busy a life. So he was like, then sell that breakfast has to be important. Don't sell that you make good breakfast. Breakfast and a concept any with it. And then the 9 out of 10 doctors prescribe Colgate. That is his, and he's actually not wrong. ஏன்னா அவர் கேட்கறதே 10 டாக்டர் கிட்ட தான். சாம்பிள் சைஸ் ப்ரோ. ஸோ அந்த படத்தில் என்னென்னவோ பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, இவரை மைண்ட் ஃபக் பண்ணுறது. ஸோ they realize that he is a genius. Like eventually all the people who are against smoking will realize that the only thing that is keeping smoking even alive is not smokers or everything. It's this one man's genius. So we just need to combat this one man, we can ban smoking. அப்படின்னு சொல்லிட்டு they put all their best geniuses, all their resources into எப்படியாவது இந்த மனுஷனை humiliate பண்ணிட்டா people will stop listening to him. That's all they will be after.
Imagine tell me how the movie ends. I'm gonna go. No, you don't, I'm definitely going to tell you that, but Tala, you definitely know how the movie ends. Yeah, People are still yeah. smoking. Yeah, it's still smoking, but it's still worth the watch. Okay. So என்ன பண்ணுவாங்க ஒரு லைவ் டிவி ஷோவில் he will be talking and there'll be another guy who will be talking against smoking. இப்படியே போயிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு 13 வயசு பையனை கூட்டு வந்துருவாங்க with his father and he'll have cancer. 16 வயசு பையன், அந்த பையன் கேன்சர், பையனுக்கு கேன்சர், he's 16 or something, he'll have cancer from smoking. And then and this wasn't planned, so this whole thing was emotional. We've caught him off guard. அதுக்கு தான் இந்த whole thing plan பண்ணி கூட்டு வந்துருப்பாங்க. And அந்த பையனும் வந்து அழுவான், லிட்ரலி ஏதோ சூப்பர் சிங்கர் லெவலுக்கு போயிடும் அந்த இதுவே. And அந்த பையனோட அப்பா will also be like, பார்த்தீங்களா what you're smoking does to its customers, this is my son. ஒரு 3 seconds வந்து எல்லாமே நடந்ததுக்கப்புறம் the whole commotion calamity நடந்ததுக்கப்புறம் and everybody's crying, take 3 seconds, look back into the camera and say, why would we ever want to kill our best customers? Wow. How is it in our best interest? Do you know whose best interest his death? You know whose best interest that he dies? Yours. He pointed at the father. Wow. You are hoping for your son to die because it propels your propaganda. I need him to stay alive so that he can buy more cigarettes. புரிஞ்சுக்கிடுங்க நண்பரே. So அவன் சாவு யாருக்கு நல்லது? செதறிடுவானுங்க. கிளம்பா நீ. பையனாவது மயிராவது உள்ள போ. Yeah, it's like it's insane. அது இன்ஃப்ளூயன்சர், வேற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் அது. சரி, அந்த இன்ஃப்ளூயன்சரோட நோட்ல முடிச்சுப்போமா? Okay, before we end, we always ask one thing you'd want everyone to take away from the episode. You take away. Like அது என்ன சொல்றது, சோஷியல் மீடியாவில் என்னை வந்து எதாவது பார்க்கும் போது people have one different perception of me, but we were definitely just chatting shit here, and there's so much fun to it, and in the just us chatting shit, people are also having fun listening to it. ஸோ என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னா, டீ கடை பெஞ்சை ரெகுலராக கேளுங்க. நீங்களும் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். என்னால் எப்படி வளர முடியுதுன்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயத்தை. இவங்களும் பிடிச்ச விஷயம் தான் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறத விட ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ திஸ் கன்சிஸ்டன்ட்லி. கால் அவுட் பண்ணுறாரு dude. வாரத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. ஒன்லி தென் லைக் because this is enjoyable for you guys to do. The people who are loyally watching this every week, they are enjoying it. So it needs to get to more people na regular போட்டா மட்டும் தான் உண்டு. So I'll finish it off with that. Thank you so much. Yeah. Thanks. That makes a lot of sense and means a lot to us. Yeah. Okay. Yeah. On that note, thank you so much for listening. Yeah. நன்றி, வணக்கம்.